ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமுடி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா சாந்தாம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. புஷ்பலதாமா நாலொரு துதி பாடுங்கம்மா. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் மந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊர திரு தாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்மா வாருங்கள் அம்மா, நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. நன்றிம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபெருமானின் பெருங்கருணையினால் சிவனடியார் பெருமக்களாகிய நாயன்மார்கள் என்று போற்றப்படுகின்ற அடியார் பெருமக்களுடைய அருள் வரலாற்றினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் திருவருளால நமக்கு நேர்ந்தது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் புராணம். அதுல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் நிகழ்த்திய அருள் திருவிளையாடல்களை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம்னு ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்கு போவோம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சென்ற வகுப்புல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பல சிவஸ்தலங்களையும் வணங்கி கொண்டு செல்கின்றார் அப்படின்னு பார்த்தோம். திருக்கோலக்கா அப்படின்ற திருத்தலத்துக்கு வருகின்றார். அங்க திருக்கோலக்காவில தாளபுரீஸ்வரராக இறைவன் அருள்பாலிக்கின்றார். ஓசை கொடுத்த நாயகியாக உமையன்னை இருக்காங்க. அங்க கண்டு தொழுது வணங்கி அங்க திருஞான சம்பந்த பெருமானுக்கு அந்த பொற்தாளம் கொடுக்கிறார் இல்லையா. ஏன்னா அந்த குழந்தை 3 வயசு குழந்தை. திருஞான சம்பந்த பெருமான் ஞான குழந்தை. இது கைகளால தாளம் தட்டி பாடும் பொழுது அந்த பிஞ்சு கைகள் நோகுமே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் என்ன பண்றாருன்னா பெருங்கருணையோடும் அருளோடும் திருத்தாளம் பொத்தாளம் தருகின்றார். ஸ்ரீ பஞ்சாட்சரம் பொறிக்கப்பட்டது. அந்த பெருமையினை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடி அதுக்கப்புறம் குருகாவூர் வருகின்றார். குருகாவூர் வரும் பொழுது மிகுந்த பசியும் தாகமும் வருத்துகின்றது. அது மட்டும் இல்லாம மிகுந்த கோடை காலம், வேனில் காலம். கோடையினால் அந்த வெயிலுடைய வெப்பம்
பசியும் தாகமும் அதோடு நடந்து வருகின்ற களைப்பு இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப வருத்துகின்றது. இருந்தாலும் அவர் வந்து வரும்பொழுது சுவாமி அவருடைய கருத்தை அறிந்து அவருக்காக என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா வெயிலோட வெப்பத்தையும் தணிக்கணும் இல்லையா, அதனால ஒரு குளிர்ந்த செங்கழு நீர் மலர்கள் பூத்திருக்கின்ற ஒரு தடாகம், அது எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அது போல பந்தலை ஒரு பக்கம் அமைத்து இவருக்கு உணவுக்கு கொடுக்கணும் இல்லையா, உணவு அறுசுவை உணவு, அதுவும் தன்னுடைய அடியானும் தோழனும் இல்லையா, அதனால அறுசுவை உணவு பொதி சோறு கட்டி குளிர்ந்த நல்ல நீரையும் வந்து குளிர்ச்சியான நீரையும் இனிமையான நீரையும் சுவாமி வைத்து கொண்டு வழிபார்த்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய அடியான் வருவான், அவனுடைய பசியை தீர்க்க வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சிவாய நம சொன்ன அந்த அருள் பதம் வந்து இந்த பெரிய புராணத்துல இந்த ஒரு பாடல்ல தான் வருது. 158வது பாடல். இந்த நாமத்தை சொல்லி இறைவன் பக்கத்துல போய் நிக்கிறாரு. சுவாமி அவர் சொல்றாரு, ரொம்ப இளைப்பா இருக்கீங்க, இந்த உணவை உண்டு நீரை குடித்து இளைப்பாற்றி கொண்டு செல்லுங்கள் சொல்லும் பொழுது அதை அவரை புகழ்ந்து வாங்கி இறைவனோட பெருங்கருணையை போற்றி அடியார் பெருமக்கள் எல்லோரும் உண்ட பிறகும் அது வந்து குறையாமல் மிகுந்து கொண்டே இருந்தது. ஏன்னா இறைவன் திருவருள் இல்லையா, எடுக்க எடுக்க குறையாமல் இன்னமுதமாக விளங்கியது. அதை உண்டு மகிழ்ந்து அவங்க சாப்பிட்டவங்களுக்கு மட்டும் இல்லாம எண்ணில்லாத பரிசனங்களும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் உண்ட பின்பும் அங்க வழியில பசியோடு வருகின்றவர்களுக்கும் தரும் அளவுக்கு அந்த உணவு வந்து மென்மேலும் பெருகி அருள் புரிந்தது அப்படின்ட்டு சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. அந்த உண்ட களைப்பால தூங்குறாங்க. சிறிது வந்து பள்ளி கொள்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். தலைவரே தூங்கிட்டாருன்னா அப்புறம் கூட இருக்கிற பரிசனங்கள் எல்லாரும் அடியார்களும் துயில்கின்றார்கள். இறைவன் பந்தலோடு மறைகின்றான். உடனே வெயில் மேல பட்ட உடனே தெரியுது, எந்திரிச்ச உடனே இறைவன் தான் இந்த அருள் புரிஞ்சிருக்கார் சொல்லிட்டு உள்ள கசிவுடனும் அன்புடனும் இத்தனையா மாற்றை அறிந்திலேன் என்று சொல்லிட்டு தூக்கத்துல கூட உன்னை மறவாமல் நினைத்து கொண்டிருக்க என்னாலையும் உன்னை அறிஞ்சுக்க முடியல, வந்து இவ்வாறு அருள் செய்தாயே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள முருகி பாடுகின்றார். பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணி களைவாய் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆவி போகாம பசியினால உடல்ல இருக்கிற இந்த ஆவியே உடலை விட்டு நீங்கும் அளவுக்கு அந்த அளவுக்கு பசி, அப்படி போகாம காத்தருளி நாயன்னு சொல்லிட்டு இறைவனை போற்றி அந்த பதிகம் பாடுகின்றார். இது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நிகழ்வை சொல்லணும். திருக்குறுகாவூர் அப்படின்ற அந்த திருத்தலம் ரொம்ப சிறப்புக்குரிய திருத்தலம். சீர்காழியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கு. சிவஸ்தலங்கள் தோறும் சென்று, இது வந்து என்னுடைய சிறியனுடைய வாழ்க்கையில நிகழ்ந்தது. சிவஸ்தலங்கள் தோறும் சென்று அப்பப்போ வணங்கிட்டு வருவோம். பக்கத்துல இருக்கிற வந்து ஒரு சிவராத்திரியில சென்று வணங்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருத்தலம் அடைக்கப்பட்டு இருந்தது. ஒரு இறப்பு நிகழ்வு பக்கத்துல இருக்குன்னு சாத்திட்டாங்க. இறைவனை தரிசிக்க முடியலையே ஒரு வருத்தம். சென்ற வருடம் வந்து தை அமாவாசை அப்போ ஒரு சிறப்பு. திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியில் இருந்து அங்க எழுந்தருள்வார். எழுந்தருளும் போது அந்த திருநாள் அன்று, அதாவது தை அமாவாசை அன்று அங்க இருக்கிற குளத்துல வந்து கங்கை பொங்குகின்றதா, கங்கை பெருகும். அது ஸ்நானம் பண்ணா கங்கா ஸ்நானம் பண்ண அந்த ஒரு சிறப்பு வரும். அதனால அடியார் பெருமக்கள் எல்லாம் கூடி அந்த விழா எடுப்பார்கள். சென்ற வருடமே போகணும்னு நினைச்சா முடியல. இந்த வருஷம் வந்து நம்ம இந்த குழுமத்துல இறைவன் திருவருளால இந்த குருகாவூர் பெருமானுடைய பெருமையை சொன்ன சிந்திச்சேன். அதனால அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது இப்படிதான் சொல்லணும். அந்த நான் சென்று வந்த நிகழ்வை சொல்லணும்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அவ்வளவும் அற்புதம். ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ்வளவு சிறப்பு. இங்க 10 மணிக்கு தான் கிளம்புனேன். ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆயிருக்கணும். ஆனா 1.25 மணி நேரத்துல போய் வந்து சேர்ந்துட்டாங்க இடத்துக்கு. நான் போன உடனே தீபாரந்தம் முடிச்சுட்டு சுவாமி கிளம்புனாங்க. இந்த பருகாத இன்னமுது கண்களால் பருகினார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அது போல அந்த வெள்ளடை நாதர கண்களால பருகி அந்த அன்னையையும் வணங்கி, அதுக்கப்புறம் திருஞான சம்பந்த பெருமான் அத்தனை அழகு, சிறு குழந்தை. அவர் வந்து சீர்காழியில இவ்வளவு கிட்டக்க பார்க்க முடியாது. அந்த குருகாவூர் வெள்ளடை திருத்தலத்துல வணங்கி உய்ந்தோம். அந்த கங்கை அது போல அந்த கங்கை நீர்லயும் ஸ்நானம் பண்ணோம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப இந்த வரலாறு இங்க நான் சொன்னதுனால அடியார் பெருமக்களுக்கு இந்த இது போன்ற விசேஷங்கள்ல இந்த வரலாறை வந்து இறைவன் திருவுருளால் அதை சொல்லி மகிழ்வோம். நேரமே கிடைக்கல. ஏன்னா திருஞான சம்பந்த பெருமான் அவர் வீதி உலா வரும்பொழுது அடியார் பெருமக்கள் கூடவே பாடிக்கிட்டு வரணும்.
பாடி முடிச்சாச்சு, அந்த உட்கார்ந்துருந்தோம். ஒரு 10 நிமிஷம் இருந்தது. இந்த வகுப்புல நான் சொன்ன அந்த கருத்துக்கள் ஞாபகம் இருந்ததால அதை சொன்னேன். அந்த சொல்லி முடிச்ச உடனே அந்த வீட்டு வாசல்ல சுவாமி வந்துட்டாங்க. அடியார் பெருமக்கள் அவ்வளவு மகிழ்ந்தார்கள். அதற்கப்புறம் அந்த உணவு உண்டோம். அடியார் பெருமக்களுக்கு சமைத்த உணவு. ஆச்சரியம் என்னன்னா, எத்தனையோ திருத்தலங்கள்ல எத்தனையோ இடத்துல சாப்பிட்டிருக்கோம். ஆனா அந்த விருந்து இறைவன் அருளி அருட்பிரசாதம் போலவே அமுதமாக தித்தித்தது. அவ்வளோ ஒரு கருணை இறைவனுக்கு. அந்த இந்த பெரிய புராணத்தோட பெருமைக்காக சொல்றேன் நான். அத்தகைய சிறப்புக்குரியது அது. அந்த வாசித்து அடியார் பெருமக்களுக்கு இங்க விண்ணப்பம் செய்த, அங்கேயே விண்ணப்பம் செய்தேன். அதன் பயனாக இறைவன் அதை மகிழ்ந்தேற்றி அந்த உணவு தந்தது போலவே இருந்தது. இது அடியார் பெருமக்களே சொன்னாங்க. அம்மா நீங்க சொல்லல, பாருங்க கேட்டுட்டு சுவாமியே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது போன்ற சிவஸ்தலங்கள் எல்லாம் சென்று வணங்கி சேக்கிழார் பெருமான் சொல்றார், நம்மளோட பிறவி எடுத்ததோட பயனே என்னன்னா, இது போன்ற இறைவனுக்காக நிகழ்த்தப்படும் திருவிழாக்களை கண்டு மகிழ வேண்டும், அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்ய வேண்டும். இதுதான் 2 மண்ணினு பிறந்தார் பயன் என்னன்னா இது 2ஐயும் வந்து இயன்றவரை அடியார் பெருமக்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வைத்துக்கொண்டு, இவ்வாறு அந்த திருக்குறுகாவூர் சென்று இறைவனை தனக்கு உணவு பசியை தீர்த்து உயிரை போகாமல் காத்தருளிய இறைவனை பணிந்து பாடி அங்க மெய்த்தொண்டரோடு இருக்கின்றார். பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகினார். பசியெல்லாம் சுவாமி தீர்த்துட்டாரு, தாகத்தை தீர்த்துட்டாரு. இப்ப கண்களால் அந்த இறைவனை கண்ணார கண்டு அந்த அமுதத்தை பருகி ஆர்வத்துடன் தொண்டர்களோட அங்க வீட்டு இருக்கின்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, திருக்கழிப்பாலை அப்படின்ற சிவஸ்தலம் சென்று வணங்குகின்றார். இந்த திருக்கழிப்பாலை இப்ப வந்து சிவஸ்தல யாத்திரை சென்றவர்களுக்கு தெரியும். ஐயா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் குறிப்பிட்ட இடத்துல இல்ல. முதல்ல கொள்ளிட நதி கரையோரம் இருந்திருக்கு. இந்த வெள்ளத்தால் அழிஞ்சதுனால அங்க இல்லாம இப்ப வந்து சிவபுரி சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்க திருநெல்வாயில் அந்த திருத்தலத்துக்கு பக்கத்திலேயே இந்த திருக்கழிப்பாலை திருத்தலத்தையும் கட்டி எழுந்தருளிச்சிருக்காங்க. நம்ம கோமல் ஐயா கூட மிக சிறப்பான திருப்பணிகள் அந்த திருத்தலத்துக்கு செஞ்சிருக்காங்க. சிறப்புக்குரிய திருத்தலம். அந்த திருக்கழிப்பாலை சென்று என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, செடியேன் தீவினையில் தடுமாற கண்டாலும் அடியான் அவன் எனாதே ஒழிதல் தகவாமே. இது வந்து அவருக்கு மட்டும் இல்ல, நமக்கும். ஏன்னா வந்து அவருக்கே அப்படின்னா நமக்கு எப்படின்னு பாருங்க. அதாவது தீவினைகள் எல்லா உயிர்களையும் பற்றி இருக்கும், நமக்கு துன்பத்தை தரும், மிகுந்த வேதனையை தரும் இல்லையா? அதான் சொல்றாங்க, செடியனேன் அப்படின்னா நான் குற்றம் உடையவன் தான், அதனால எனக்கு வந்து என்ன ஆகுது, தீவினைகள் செய்து கொண்டிருக்கின்றேன், அதை விளக்கணும் கூட எனக்கு தெரியல, அதனால நான் தடுமாறிட்டு இருக்கேன். நான் தடுமாறினாலும் குற்றமுடையவன் என்றாலும் என்னுடைய தலைவன் அல்லவா நீ என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டாயே, நான் உனக்கு தொண்டுகள் செய்கின்றேன் இல்லையா, அதனால அடியான் இவன் என அப்படின்னு சொல்லிட்டு ஒழிதல் தகவாமை, அடியான் அதனாலயாவது இவனை காப்பாத்துவோம், அந்த தீவினைகள்ல இவன் தடுமாறக்கூடாது, அந்த தீவினைகள் பற்றாமல் உய்ய வேண்டும் என்று நீ என்னாதது தகுமோ, உனது பெருமைக்கு தகுமோ அப்படின்னு பொருள்படும்படி இந்த திருக்கழிப்பாலையில் வீற்றிருக்கின்ற இறைவனை போற்றி வணங்குகின்றார். போற்றி வணங்கி அடுத்தது திருத்தில்லைக்கு அடைகின்றார். திருத்தில்லை நம்ம இது 3வது முறையாக அவர் வராரு. நம்ம முதல் முறையே பார்த்தோம் எப்படி வந்து சுவாமியை வணங்கணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நியதி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். 5 பேர் அறிவும் கண்களே கொல, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆக அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அந்த இந்துவார் சடையான் வந்து பிறை அணிந்திருக்கின்ற இறைவன் வந்து ஆனந்த எல்லையில திருக்கூத்து நடனம் செய்து கொண்டிருக்கின்றான். அதை கண்டு அந்த இன்ப வெள்ளத்தில் வந்து திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அப்படின்வாங்க. இந்த சுவாமியை கண்டதுனால, அவரோட அருட்காட்சியை பெற்றதுனால என்ன ஆச்சு, அவருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டதுன்னா இன்ப வெள்ளம், அதுல திளைத்து மகிழ்ந்து மலர்ந்தாராம். எப்படி வந்து தாமரையெல்லாம் வந்து பூல மலர்ந்திருக்குமோ அது போல இன்ப வெள்ளத்தில் உள்ளம் மலர்ந்தார், மகிழ்ந்து மலர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற கரணங்கள் வேலை செய்யக்கூடாது, கண்கள் இறைவனை பார்க்க வேண்டும், அந்த கரணங்கள்ல சிந்தை இறைவன் பாலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது குணத்தை சாத்வீக குணமாக வைத்து இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சிறப்புடன் வணங்குகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருத்தில்லைக்கு செல்கின்றார்.
திருவீதி நம்மளே சொன்னோம், இறைவனுக்கு தொண்டு செய்வதே மாதவம். அந்த மாதவத்தை தருகின்ற அந்த திருவீதியை பணிகின்றார். பணிந்து இந்த பொன்னம்பலத்திலே தூக்கிய திருவடியை தந்து நமக்கெல்லாம் இந்த நடன அமுதத்தை தந்து உயிக்கின்ற சிவபரம்பொருள் நடராஜ ஆனந்த நடராஜ மூர்த்தியின் திருவடிகளை பணிந்து அங்கே சில நாள் உறைந்து தங்கி இருந்து இறைவனை வணங்கி அதுக்கப்புறம் திருத்திணை நகர் செல்கின்றார். அது வரையும் சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்ப 167வது பாடல், அதுல இருந்து பார்ப்போம். சீர்வளரும் திருத்தில்லை திருவீதி பணிந்து புகுந்து ஏர்வளர் பொன் திருமன்றுள் எடுத்த சேவடி இறைஞ்சி பார்வளர மறைவளர்க்கும் பதியதினில் பணிந்து உறைவார் போர்வளர் மேரு சிலையார் திருத்திணை மாநகர் புகுந்தார். அதாவது திருத்தில்லை சீர் வளரும், அதாவது பெருமைகள் வளர்ந்து கொண்டே இருக்குமா தில்லைக்கு. எப்பவுமே ஏதாவது ஒரு பொருள் இருந்தா குறைஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, ஆனா தில்லையோட பெருமை வளர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் சென்று வணங்கினாலும் எவ்வளவு அருளை பெற்றாலும் அந்த அருள் தீரம் குறையாது, சிறப்புகள் குறையாது. அவ்வாறு அந்த பெருமைகள் நிறைந்து இருக்கின்ற வளர்ந்து கொண்டே இருக்கின்ற திருத்தில்லை, திருன்ற அடைமொழி சேர்க்கிறாங்க பாருங்க. அதுல அந்த மாதவம் நல்குகின்ற திருவீதியை பணிந்து புகுந்து, கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதனை பணிந்து அதற்கு அப்புறம் தான் உள்ளே புகுந்து ஏர்வளர் பொன் திருமன்றுள் எடுத்த சேவடி இறைஞ்சி. ஏர்னா அழகுன்னு அர்த்தம். அது அந்த அழகு வளர்கின்ற அந்த பொன்னம்பலம் எப்படி இருக்கு இல்லையா, தூய பொன்னால் ஆனது. அந்த திரு பொன்னம்பலத்திலே இறைவன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அதுல தூக்கிய திருவடியை வணங்குவது சிறப்பு, நமக்கு தெரியும் இல்லையா. அந்த தூக்கிய திருவடி, அது போல ஏர்னா அழகு வளர்கின்ற, பொன் திருமன்றுள்னா பொன்னம்பலத்தை குறிக்கின்றது. அந்த பொன்னம்பலத்தில் எடுத்த சேவடி, தூக்கிய சேவடின்னு சொல்லுவோம், குஞ்சித பாதம்னு சொல்லுவோம். அத ஏன் எடுத்த சேவடினா உயிர்களை பிறவி குழியிலிருந்து எடுக்கின்றதா. அப்படின்னா என்ன அர்த்தம், பிறவி குழியில இருக்கும், நம்மளா மேல வர முடியும்னா இறைவன் திருவடியை பற்றி கொண்டா என்ன பண்ண முடியும், மேல ஏறி வர முடியும். அதுதான் இறைவன் தூக்கிய திருவடி, எடுத்த திருவடின்னு சொல்லுவாங்க. உயிர்களை எல்லாம் வினை குழியிலிருந்து பிறவி குழியிலிருந்து மேலே எடுக்கின்ற திருவடி. அந்த எடுத்து சேவடி, அது எப்படிப்பட்ட சேவடி, செம்மை நெறி தருகின்ற சேவடி, சிவந்த சேவடி. அந்த செம்மை நெறியை தர்றதுனாலதான் நம்ம என்ன பண்ண முடியுது, பிறப்ப கடக்க முடியுது. அத்தகைய சேவடியை இறைஞ்சி, நிலமுறை வீழ்ந்து வணங்குறது தான் இறைஞ்சுதல். நிலமுறை வீழ்ந்து வணங்கி பணிந்து பார்வளர மறைவளர்க்கும் பதியதனில், அதாவது கற்றாங்கு எரிவோம்பி களியை வாராமே செற்றார். அதாவது தில்லைவாழ் அந்தணர்களுடைய பெருமை இங்க சொல்றாங்க. அவங்க எரிய அதாவது இந்த வேள்விகள் செய்யறது எதற்காகனா களியை வாராமே செற்றார். களின்னு தெரியும், அந்த களியினாலதான் இந்த உயிர்கள் எல்லாம் துன்பப்படுகின்றது. கலியுகத்துல அந்த கலி புருஷனால் ஏற்படுகின்ற துன்பத்தினாலதான் உயிர்கள் எல்லாம் வருந்துகின்றது. அந்த களியினுடைய துன்பத்தை உயிர்கள் அந்த அடையாத வண்ணம் காக்கின்றவர்கள் பிள்ளை வாழ் அந்தணர்கள். அது எப்படின்னா 6 தொழில் இருக்கு. ஈதல், ஏற்றல் தெரியும் இல்லையா, கற்றல், கற்பித்தல், இது போல 6 வகை தொழில் அவங்க செய்யறாங்க. செஞ்சு அதன் மூலமா என்ன பண்றாங்க, ஓதல், ஓதுவித்தல், இந்த 6 தொழிலும். இந்த 6 தொழிலும் தில்லைவாழ் அந்தணர்கள் செய்யறது அவர்கள் பொருட்டு கிடையாது, உயிர்கள் பொருட்டு. அடிக்கடி அருளாளர் பெருமக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, உண்மை தெரிந்தவர்கள் தீட்சிதர் பெருமக்களை வணங்குவாங்க. காரணம், அவர்கள் செய்கின்ற அந்த பூஜையும் ஹோமங்களும் வேள்விகளும் அவர்கள் பயன் பொருட்டு அல்ல, உலக நன்மைக்காக. இறைவன் அந்த விராட் விஸ்வ பிரம்மன் சொல்லுவாங்க, அவருடைய அந்த ஸ்தானம், இருதய ஸ்தானத்துல இருக்கிற ஆனந்த நடராஜ மூர்த்தி, அவரை போற்றி வணங்கி பூஜித்தாதான் அந்த சர்வ லோகங்களும் உய்யும். அந்த உண்மையை உணர்ந்து அவர்கள் என்ன பண்றாங்க, நியதிப்படி மிக சிறப்பாக பூஜை செய்கின்றார்கள். இந்த 6 வகை தொழிலும் செய்து என்ன பண்றாங்கன்னா கலியை நீக்குகின்றவர்கள். அதனால அவங்கள என்னன்னு சொல்றாங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமானே அவர் ஆச்சரியப்படுவார். இறைவன் சாட்சா சிவ பரம்பொருள் அங்க திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவரை திருமேனியை தீண்டி அவருக்கு அர்ச்சனை செய்து பூஜை செய்து அந்த பாக்கியம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது ஆச்சரியப்படும் பொழுது,
சுவாமி அவருக்கு உணர்த்துவார். அவங்க எல்லாம் வந்து சிவகணங்கள். அங்க வந்து திருக்கைலாயத்தில் இருக்கின்ற சிவகணங்கள் தான் இங்க சுவாமிக்கு தொண்டு செய்ய வேண்டும், அகம்படிமை செய்ய வேண்டும்ன்றதுக்காக இறைவன் திருவருளால சுவாமியோட வந்தவங்க அப்படின்ற உண்மையை வந்து திருஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவன் உணர்த்தி அருள்வார். அதை திருநீலகண்ட பாணருக்கும் திருஞான சம்பந்த பெருமான் உணர்த்தி அருள்வார் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அப்போ பார் வளர மறை வளர்க்கும் பதி அதனில். அப்ப தில்லைவாழ் அந்த நிலையில் இந்த பார்னா உலகமே வளர்வதற்காக மறை வளர்க்கும் வேதத்தினை வளர்க்கின்றார்கள். வேள்விகள் செய்து வேதத்தினை வளர்க்கின்றார்கள். அத்தகைய பெருமை பொருந்திய படியாகிய தில்லை அதனில் பணிந்து உறைவார். இறைவனை வணங்கி கொண்டு அங்கே தங்கி இருக்கின்றார். அப்படின்னா என்னன்னா, காலந்தோறும் இறைவனை சென்று வணங்கி பதிகம் பாடி வணங்கி மகிழ்ந்தார். அதுக்கு அடுத்தது போர்வளர் மேருச்சில் அங்க வணங்கிட்டு அதுக்கப்புறம் எங்க போறாருன்னா, போர்வளர் மேரு சிலையார் திருத்திணை மாநகர் புகுந்தார். அதாவது முப்புறங்களை சுவாமி எரிச்சாரு இல்லையா. எரிக்கும் போது என்ன வந்து வில் எடுத்துட்டு போனார்னா மேரு மலையே. ஏன்னா முப்புறங்கள் ரொம்ப பெருசு. இப்போ அத வந்து அம்பால ஒரு அம்பால எய்து சுவாமி என்ன பண்றாரு, எரிச்சாரு. அப்ப அந்த வில் எப்படிப்பட்ட வில்லுனா மேரு மலையையே. அதான் போர் வளர் அப்படின்னா போர் தொழிலை மேற்கொள்கின்ற அந்த மேரு அப்படின்ற மலையையே வில்லாக வளைத்த பெருமைக்குரியவர் சிவபெருமான். சிலைனா வில். அப்ப அந்த மேரு மலையை போரிலே வில்லாக வளைத்த சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருத்திணை மாநகர் புகுந்தார். இந்த திருத்திணை மாநகர் சிறந்த செழிப்புடையது. இப்ப வந்து ஒரு சிற்றூராக தான் அது இருக்கு. அந்த தீர்த்தனகிரி அப்படின்னு சொல்லும். சிதம்பரம் கடலூர் அந்த வழி சாலையில மேட்டுப்பாளையம் இறங்கி போகணும். ரொம்ப சிறப்புக்குரிய திருத்தலம். இந்த திருத்திணை மாநகர் அப்படின்ற திருத்தலத்துக்கு செல்கின்றார். அடுத்தது 168வது பாடல். திருத்திணை மாநகர் மேவும் சிவ கொழுந்தை பணிந்து போய் நிறுத்தனார் அமர்ந்தருளும் நிறைப்பதிகள் பல வணங்கி பொருத்தமிகும் திருத்தொண்டர் போற்று திருநாவலூர் கருத்தில் வரும் ஆதரவால் கை தொழ சென்று எய்தினார். அதாவது திருத்திணை மாநகர் மேவும் சிவ கொழுந்தை. எங்க சுவாமியோட நாமம் சிவ கொழுந்தீஸ்வரர். அததான் இங்க சொல்றாங்க. பிப்ரவரி மாசம் கூட வந்து கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்றது. சிறப்புக்குரிய திருத்தலம் அது. அந்த திருத்திணை மாநகர் மேவும் சிவ கொழுந்தை. இந்த திருத்திணை நகரில் மாநகரில் வீற்றிருக்கின்ற சிவ கொழுந்தீசரை பணிந்து வணங்கி அந்த இறைவனுடைய அந்த பெருமையை சொல்லும் பொழுது அந்த பதிகத்துல இருக்கிற ஒரு சில பெருமைகளை மட்டும் சொல்லுவோம். அதாவது ஒரு பாடல்லையும் என்ன சொல்வார்னா, திருத்திணை நகருள் சிவ கொழுந்தினை சென்றடை மனமே. அதாவது இந்த உலகத்துல வந்து மாயையில சிக்குண்டு மனமானது மயங்குகின்றது இல்லையா. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம மயங்குகின்றது. அந்த மனசுக்கு சொல்றது போல தன்னுடைய மனசுக்கே சொல்றார், எதெல்லாம் வந்து உண்மை எது உண்மை இல்லைன்றத சொல்லி, அதனால உண்மை இல்லாத பொருட்களை நீ பற்றாதே. பிணிகொள் ஆக்கை. இந்த உடம்பு என்ன எதுக்கு இடமானது? நோய்க்கு இடமானது இல்லையா. நம்ம இன்பத்துக்கு இடமானதுன்னு நினைக்கிறோம். ஆனா இது என்னது? நோய்க்கு இடமானது. பிறப்பு இறப்பு. அது மட்டும் இல்லாம என்ன இருக்கு, மத்த நோய் வருதோ இல்லையா, பிறப்பு இறப்பு என்ற நோய் கண்டிப்பா இந்த உடலை பீடிக்கும். அதனால இதை நீக்கணும். இந்த பிறப்பு இறப்பு நீக்கணும்னா என்ன பண்ணணும்? ஈசனுடைய திருவடிக்கு நீ ஆளாக வேண்டும் அப்படின்னு மனசை பார்த்து சொல்றாரு. ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு பாடல்ல வந்து என்ன சொல்வாருன்னா, திருத்திணை நகருள் சிவ கொழுந்தினை சென்றடை மனமே. இது போல வந்து உலகத்துல இவ்வளவு துன்பங்கள் இருக்கு. அது போல வடிகொள் கண்ணினை மடந்தையர் தம்பால் மயலது உற்று வஞ்சனைக்கு இடமாகி. பெண்கள் பால் என்ன பண்றது? மயக்கம் ஊற்று நீனு வஞ்சனைக்கு இடமாகி பிறவியை வீணா கழிக்காதே அப்படின்னு சொல்றாரு. அது போல பாவமே புரிந்து அகலிடம் தண்ணீர். பாவம் புரிந்தா என்ன ஆகும்? நரகம்ன்றது உண்மை இல்லையா. இது நம்ம பார்த்தோம். தில்லை பதியில பார்த்தோம் இல்லையா. மடித்தாடும் அடிமைக நன்றியே அந்த பாடல்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கண்டிப்பா உயிர்கள் தவறு செய்யும் பொழுது என்ன ஆகும்? தருமனாருடைய
தமர்கள், உறவினர்கள், யம தூதர்கள் செக்குல போட்டு ஆட்டுவாங்க. அது உண்மை, உறுதி. அதனால என்ன பண்ணணும், நீன அதை விட்டு இறைவனை பற்ற வேண்டும். இறைவனை நம்ம பற்றி இறைவனை பெற்று விட்டால் அடியான் என்று என்ன பண்ணுவார், சுவாமி நம்மள பாதுகாப்பார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் இங்கேயும் சொல்றாரு. அப்ப இறைவனை சென்றடை மனமே, இறைவனை நீ சென்று அடைவாயாக. அதனால உனக்கு என்ன ஆகாது, இது போல மற்ற உயிர்களுக்கு வருகின்ற மயக்கம் ஒண்ணு வராது, இந்த பிறப்பு இறப்புன்ற பிணி வராது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி வணங்கணும் அப்படின்னு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. தன்னில் ஆசு அரு சித்தமும் இன்றி தவம் முயன்று அவமாயின பேசி. அதாவது சில பேர் தவம் சொல்லிட்டு சடமுடியை வச்சுக்கிட்டாதான் பின்னலார் சடை கட்டி என்பு அணிந்தால், அதெல்லாம் ஒரு சில சமயங்கள் இந்த அகப்புற சமயங்கள் என்ன சொல்றாங்க, சடமுடி வச்சுக்கிட்டு எலும்பு அணிந்து கொண்டு முழுவதும் சாம்பலை பூசி இருக்கிறாங்க. அந்த வேடம் கொண்டதால் நானே சிவன், சிவனுக்குரிய தன்மை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. அப்படி இருந்தா அந்த பிறப்பு இறப்பா அப்படி அவங்க சொன்னா மட்டும் என்ன ஆகாது, பிறப்பு இறப்ப கடக்க முடியாது. அப்ப உள்ளத்துல சித்தம் குற்றமில்லாம அன்போடு இருக்கணும். அந்த வெளிப்புற தோற்றம் மட்டும் இல்லாம சித்தத்தையும் சிவன் பால் அன்போடு வைக்க வேண்டும். அந்த கருத்து அந்த பாடல்ல சொல்றாங்க. தன்னில் ஆசு அரு, ஆசுனா குற்றம், குற்றம் இல்லாத சித்தமும் இன்றி, குற்றமே இல்லாத சித்தம் வச்சிருக்கணும். அப்படி இல்லாம தவம் செய்தாலும், இதுதான் முக்கியம், இறைவனை நோக்கி தவம் செய்தாலும் என்னென்ன மந்திரங்கள் அவமான பேசினா ஏதாவது என்ன மந்திரங்களால் இறைவனை அடைய முடியும், தவத்தினால அடைய முடியும், இல்ல இந்த கோலத்தினால விதவிதமான இந்த கோலங்கள் இல்லையா, அதால இறைவனை அடைய முடியும்னு நினைச்சா அது முடியாது, அது அழியுது. அப்ப என்ன, ஆசரு சித்தம், குற்றமே இல்லாத சித்தம் அது வேணும். அப்படி இருந்தாதான் இறைவனை அடைய முடியும்னு சொல்லிட்டு இன்னொன்னு சிறப்பா சொல்றாரு. வேந்தராய் இந்த உலகத்தையே ஆளுகின்ற அரசனா இருந்தாலும் சரி, என்ன ஆகுது, இந்த உடலை விட்டு போய்தான் ஆகணும். அதனால இது நிலையில்லாத வாழ்க்கை உடல்றத உணர்ந்து சிவ கொழுந்தினை சென்றடை மனமே அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அதாவது நீரு பொக்கையின் பிறவியை பழித்து, இந்த துன்பமே தருகின்ற இந்த பிறவியை பழித்து பாடுகின்ற இந்த பாடல் பரகதி பயன். அதனாலதான் இவ்வளவு சிறப்பா சொல்றான். அந்த சிவபுரம் சேர்வதற்கு, பரகதி சேர்வதற்கு பயனை தருகின்றது இந்த பதிகம். அதனால அடியார் பெருமக்கள் இதை ஓதி உணர வேண்டும். எதனாலனா நமக்கு இந்த பிறவியில இருக்கிற நிறைய மயக்கங்கள் தீர்ந்து இறைவன் திருவடியை பற்றுவதற்கு இது உதவி செய்யும். அதனால இந்த திருப்பதிகத்தை ஓதி அடியார் பெருமக்கள் பயன்பெறணும்னு ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். இவ்வாறு அந்த திருத்தணை மாநகர் கோமலையா சிறப்பா சொன்னாங்க. இந்த ஒரு பதிகம் சொல்லும் பொழுது முழுமையா சிந்திக்க முடியலனாலும் அந்த பதிகத்தோட உட்கருத்து என்ன இருக்கு, எதனால பாடப்பட்டது அப்படின்றதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அந்த ஒரு கருத்தை சொல்றேன். அப்ப இந்த சிவக்கொழுந்து ஈசனை, மயக்கத்தை பிறவி பிணியை தீர்க்கின்ற அந்த சிவக்கொழுந்து ஈசனை பணிந்து போய் நிறுத்தனார் அமர்ந்தருளும் நிறைபதிகள் பல வணங்கி. எப்பொழுதும் நிறுத்தன்னா நடனமாடுபவன், தில்லையில நடனமாடுகின்ற இறைவன் அமர்ந்துனா விரும்பி வீற்றிருக்கின்ற பல சிவஸ்தலங்களுக்கும் நிறைபதிகள்லாம் நிறைந்து வீற்றிருக்கின்ற சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்கி, பலனா வழியில என்னென்ன கோயில் இருக்கோ எல்லாத்தையும் சென்று வணங்கி, பொருத்தமிகும் திருத்தொண்டர் போற்று திருநாவலூர் கருத்தில் வரும் ஆதரவால் கைத்தொழ சென்று எய்தினார். அப்படியே வணங்கிக்கிட்டே எங்க போயிட்டார் அப்படின்னா, ஒரு திரு அவதாரம் செய்த திருநாவலூர் இருக்கு இல்லையா, அங்க போறாரு. அது எப்படிப்பட்ட திருத்தலம், அதாவது பொருத்தமிகும் திருத்தொண்டர் போற்று திருநாவலூர். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, பொருத்தமிகும் திருநாவலூர்னு எடுத்துக்கலாம், திருத்தொண்டர் போற்றும் திருநாவலூர்னு எடுத்துக்கலாம். அதாவது என்ன பொருத்தமிகும் நாவலூர் அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ரொம்ப விருப்பமுக்குரிய ஸ்தலம். ஏன்னா அவர் திரு அவதாரம் செய்த பதி இல்லையா. எல்லாருமே அவங்க பிறந்த ஊர் அப்படின்னா அது ஒரு பாசம் இருக்கும், ஒரு பற்றுதல் இருக்கும், ஒரு அருள் தன்மை அதுல பற்றி இருக்கும். அதுல காரணம் இப்ப அதுதான். இப்ப நம்ம இது பரங்கிப்பேட்டையில கடலூர் மாவட்டத்துல இருந்தாலும் ஐயா போடும்போது கோமலையா திருவொற்றியூர் தான் போடுவாங்க. ஏன்னா பிறந்த ஜென்ம வாசஸ்தலம் அது. அந்த தியாகராஜ பெருமான் புற்றிடம் கொண்ட பெருமானுடைய அவங்க தினந்தோறும் அந்த கோபுரத்தை பார்த்துதான் அந்த வழியா தான் போகணும், எந்த வழி போனாலும் சென்று வணங்கி வளர்ந்தவர். அதனால அந்த ஜென்ம வாசஸ்தலம்னா அது ஒரு சிறப்புக்கு நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா. எப்படின்னா
அங்க இறைவன் திரு அவதாரம் செய்தார். அங்க திருவெண்ணை நல்லூர்ல இறைவன் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, திருப்பியும் தன்னோட பிறந்த ஊருக்கு இங்க பக்த ஜனேஸ்வரர் என்ற நாமத்தோட சுவாமி இருக்காங்க. அவரை வணங்கி அவருடைய அருளாசை பெற்றுக்கொண்டுதான் மற்ற சிவஸ்தலங்களுக்கே செல்வார். அது போல இந்த திருத்தலத்துக்கு வருகின்றார். அது எப்படின்னா, பொருத்தமிகும் திருநாவலூர் திரு தொண்டர் போற்றும். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானே திரு அவதாரம் செய்தது இல்லையா. தேக்கிழார் பெருமான் இந்த நடுநாடுன்னு சொல்லுவோம் அந்த இடம். அந்த நடுநாட்டோட பெருமையை சொல்லும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திரு அவதாரம் செய்தது அப்படின்னு இன்னும் நம்ம திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் திரு அவதாரம் செய்தது திருவாரூர். அந்த திருத்தலமும் அங்க இருக்கு, அந்த ஊரும். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த திருத்தண்டர்கள் எல்லாம் போற்றுகின்ற பெருமைகள் எல்லாம் பொருந்துகின்ற அந்த திருநாவலூர் செல்கின்றார். கருத்தில் வரும் ஆதரவால் கை தொழ சென்று எய்தினார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னுடைய அந்த இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த என்னென்ன நிகழ்வுகள், சிறு பிள்ளையா இருக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன நிகழ்ந்தது அப்படின்ற நிகழ்வுகள் இருக்கும் இல்லையா. அப்ப அது எல்லாத்தையும் ஞாபகம், அதான் கருத்தில் வரும் ஆதரவால்னா தன்னுடைய எண்ணத்தில் வருகின்ற அன்பு. இறைவன் தனக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன அருள் செய்தார், எப்படி ஆட்கொண்டார், சின்ன வயசுல பிறந்து வளர்ந்தது, அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே என்ன பண்றாருன்னா கை தொழுது சென்று எய்தினார். தொழுது கொண்டே சென்று வணங்குகின்றார், திருத்தலத்துக்கு செல்கின்றார். அடுத்தது 169வது பாடல். திருநாவலூர் மன்னர் சேர்கின்றார் என கேட்டு பெருநாம பதியோரும் தொண்டர்களும் பெருவாழ்வு வருநாள் என்று அலங்கரித்து எதிர்கொண்டு உள்ளணைய செருநாகத்து உரிப்புனைந்தார், செழுங்கோயில் உள்ளணைந்தார். இல்லையா, பெருமைக்குரியவர், நம்ம ஊர்ல திரு அவதாரம் செய்தவர். இப்ப உலகமே எல்லா லோகங்களும் போற்றும் தலைவராக விளங்குகின்றார். அவரு நம்ம ஊருக்கு திருப்பி வரார் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணாங்க, எல்லாரும் மகிழ்ந்து வரவேற்று வணங்குகின்றார்கள் இல்லையா. அதுதான் சொல்றாங்க, திருநாவலூர் மன்னர் சேர்கின்றார் என கேட்டு. திருநாவலூர் மன்னர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் நம்முடைய பதிக்கு எழுந்தருளுகின்றார் என கேட்டு பெருநாம பதியோரும் தொண்டர்களும். பெருநாமம் பதியோர் அப்படின்னு சொன்னா அந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கின்ற பெருமை மிகு அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் தொண்டர்களும், பக்கத்து ஊர்ல அந்த ஊர்ல இருக்கிற சிவனடியார் பெருமக்களும் பெருவாழ்வு வரும் நாள் இல்லையா. இறைவனை இப்ப நேர்ல பார்க்க முடியுமானா முடியாது, ஆனா அடியார் பெருமக்களை தரிசிக்க முடியும். அதன் வழி இறைவனையே தரிசித்த பெருமையும் நன்மையும் நமக்கு கிடைக்கும், அருள் திறமும் இல்லையா. அப்ப அதனால அவங்க என்னைக்கு வராங்களோ அவங்களை நம்ம என்னைக்கு பாக்குறோமோ தரிசிக்கிறோமோ அதுதான் சிறந்த நாள். அப்ப அவர் எழுந்தருளி வருகின்ற நாள் தான் பெருவாழ்வு வரும் நாள். அவரை நாம் கண்டு வணங்குகின்ற நாள் தான் பெருவாழ்வு வருகின்ற நாள் என அலங்கரித்து, இந்த ஊரையே அலங்கரித்து எதிர்கொண்டு இல்லையா. பெரியவங்கன்னா அப்படிதான் பண்ணணும். நம்ம ஊருக்கு வராங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா வீட்டு வாசல்ல வரவேற்போம். ரொம்ப பெரியவங்கன்னா தெருவுல இருந்து வரவேற்போம் இல்லையா. அந்த காலத்துல அதுதான் முறை. அந்த ஊர் எல்லையில இருந்து என்ன பண்றாங்க, எதிர்கொண்டு வணங்கி உள்ளணைந்து அழைச்சிட்டு உள்ளார போறாங்க. செருநாகத்து உரி புனைந்தார், செழுங்கோயில் உள்ளணைந்தார். போர் தன்மையுடைய நாகம்ன்றது யானை, நமக்கு தெரியும் இல்லையா. இந்த யானை ஒரு கஜாசுரன் அப்படின்றவன் ஒரு யானை உருவம் கொண்டு சுவாமி அழிக்கணும்னு கருதி வரும் பொழுது அந்த போர் குணம் கொண்ட செருனா அந்த செற்றமுடைய போர் குணம் கொண்ட நாகம்னா யானை உருவமா அந்த கஜாசுரனுடைய உரினா தோலை என்ன பண்றாரு, உரிச்சிட்டு திருமேனியில் புனைந்தார். அப்படி புனைந்தவராகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற செழுமையான கோயில் ஆகிய அந்த திருநாவலூர் திருத்தலத்தை அடைகின்றார். ஏன் அடியார்கள் பண்பு இதுதான். நம்ம முதல்ல வீட்டுக்கு தான் போகவும் போகக்கூடாது, அப்படி செய்ய மாட்டாங்க அடியார் பெருமக்கள். சிவஸ்தலங்களுக்கு சென்று வணங்கி விட்டுதான் அதுக்கப்புறம் போவாங்க. அப்ப அந்த யானையின் உரி போட்டிய இறைவன் வீற்றிருக்கின்ற அந்த திருத்தலத்துக்கு சென்று வணங்கி எதிர்கொண்டு உள்ளணைய செருநாகத்து உரிப்புனைந்தார், செழுங்கோயில் உள்ளணைந்தார், உள்ளார போறாரு. அடுத்தது 170வது பாடல். மேவி அத்தொண்டர் குழாம் மிடைந்து அற என்னும் எழும் ஓசை மூவுலகும் போய் ஒலிப்ப முதல்வனார் முன்பெய்தி ஆவியினும் அடைவு உடையார் அடிக்கமலத்து அருள் போற்றி கோவலன் நான்முகன் என்று எடுத்து பாடியே கும்பிட்டார்.
அதாவது எப்படிலாம் சுவாமியை போற்றி சொல்றாரு பாருங்க சேக்கிழார் பெருமான். மேவிய தொண்டர் குழாம் விடைந்து. இப்ப தொண்டர் குழாம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வரவேற்கிறதுக்காக வராங்க. அது மட்டும் இல்லாம எல்லா தொண்டர் குழாம்னா கூட்டமே எல்லாரும் வந்து இடைந்து அவங்க உள்ளார கலந்து அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அற என்னும் எழும்போசை மூவுலகும் போய் ஒழிப்ப. இவரை கண்ட உடனே அந்த ஆனந்தத்தால மகிழ்ச்சியினால என்ன சொல்றாங்களா, ஹரஹர 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 அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த அற அப்படின்ற நாமம் எப்படி சிவ அப்படின்றது சிறப்புக்குரியதோ அதே போல அந்த அரஹர அப்படின்ற நாமமும் ரொம்ப சிறப்புக்குரியது. சேக்கிழார் பெருமான் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நம்ம திருமந்திரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அற அற என்ன அருகிலர் மாந்தர், அற அற என்ன அரியது ஒன்றில்லை, அற அற என்ன அமரரும் ஆவர், அற அற என்னும் என்ன அறம் அரும் பிறப்பு அன்றே. சிவ என்கிற தீவினையாளர் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு பாடல் இருக்கு. அதே போல இங்கேயும் ஹரஹர என்ன அருகிலர் மாந்தர். அதாவது மாந்தர்னா ஒரு அறிவில்லாத மக்கள், உண்மை நெறிய உண்மை உணர்வு இல்லாத உண்மை தன்மை உணராத மக்கள். அவங்க வந்து ஹரஹர அப்படின்ற நாமத்தோட பெருமை உணர்ந்தவர்களாக இல்லை. உணர்ந்தவர்கள்னா அவங்க பெரியோர் அப்படின்றாங்க. அப்போ மாந்தர்கள், எளியவர்கள், சாதாரண மக்கள் இதோட பெருமையை உணர மாட்டாங்க. அவ்வளோ பெருமைக்குரியது இந்த ஹரஹர அப்படின்ற நாமம். ஹரஹர என்ன அரியது ஒன்று இல்லை. ஹரஹர ஹரஹர அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரியது ஒன்றுமே இல்லை, முடியாதது ஒன்றுமே இல்லை. எடுத்த காரியம் எல்லாம் சித்திக்கும், எல்லா நன்மைகளும் வந்து அடையும். அப்ப அரியதே ஒண்ணு கிடையாது. அப்ப ஹரஹர அப்படின்ற நாமத்தை அரண்நாமத்தை சொல்ல வேண்டும். இந்த அரண் அப்படின்னா என்னன்னா, பாவங்களை அறுப்பவன். அதனால இறைவனை அரண் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அந்த அரண்ன்றது ஹரஹரன்றது இறைவனை போற்றுகின்ற நாமம். அப்படி சொன்னா அரியதுன்றதே நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஹரஹர என்ன அமரரும் ஆவர். தேவர் உலகத்துள்ள இல்ல அந்த தேவர்களுடைய அந்த பதம் கூட இந்த ஹரஹர அப்படின்ற நாமத்துக்கு சொன்னா நீங்க விரும்பினா கிடைக்கும் இல்லையா. ஏன்னா அடியார்கள் என்ன விரும்புறாங்களோ அதான் இறைவன் கொடுப்பார். இந்த ஹரஹர அப்படின்ற நாமம் சொல்ல அந்த தேவரும் ஆகலாம். ஹரஹர என்ன அரும் பிறப்பு அன்றே. ஹரஹர ஹரஹரன்னு சொன்னீங்கன்னா அந்த பிறப்பு அன்றே அற்று விடும். இந்த பிறப்பு தொடர்பு இல்லையா, தொடர்ச்சி, ஒரு சுழற்சின்னு சொல்றோம். முடிவு முதலும் இல்லாததுதான் சுழற்சி, போயிட்டே இருக்கும். அந்த கொடுமையான சூழலை அறுக்கக்கூடியது ஹரஹர அப்படின்ற நாமம் சொல்லிட்டு திருமந்திரத்துல திருமூல தேவநாயனார் அருளி செஞ்சிருக்காரு. அதே போல வந்து திரு நொடித்தான் மலை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இருக்காரு இல்லைங்களா. அவங்க வந்து கடைசியா வந்து இந்த உலக வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லிட்டு உருகி சுவாமி திருவடியில சேர்த்து அருள வேண்டும்னு விண்ணப்பம் வச்ச உடனே சுவாமி என்ன பண்றாரு, வெள்ளை யானை அனுப்புவார் இல்லையா. அதன் மேல் ஏறி கொண்டு திருக்கைலாயம் செல்வார். அப்ப என்னென்ன நிகழுது, எப்படி எதிர்கொண்டு அழைத்தார்கள், என்ன ஒலிகள் கேட்டது, எப்படி வந்து இவரை போற்றி துதித்தார்கள், அதெல்லாம் அகச்சான்ற அந்த பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா. தானினை முன்படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லுவாங்க. அறவொளி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள். இவர் போயிட்டு இருக்கும் பொழுது இவர் வாழ்த்தி கொண்டே ரொம்ப பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம போற்றுதல் மொழி சொல்லி கூட்டு போவோம் இல்லையா, பூக்கள் தூவி கூட்டிட்டு போவோம். அது போல என்னென்ன பண்றாங்கன்னா அற ஒளி, இங்க பார்த்தாலும் ஹரஹர ஹரஹர ஹரஹரன்ற ஒளியாம். இவரை வந்து திரு கைலாயத்துக்கு வெள்ளை யானை மீது செல்கின்றார். இப்ப ஹரஹர ஹரஹர சுத்தி எங்க பார்த்தாலும் அந்த ஒளி கேட்கின்றது. ஆகமங்கள் வேத ஆகமங்களோட ஒளிகள் எங்கும் கேட்கின்றது. அறிவார் அறி தோத்திரங்கள், இவரை போற்றுகின்றார்கள் அடியார்கள். இறைவனுக்கு தொண்டர் மட்டும் இல்ல, தோழரும் இல்லையா, அவரோட பெருமையை போற்றுகின்றார்கள். அந்த தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி, ஆகமங்கள் ஒளி பக்கம் ஒரு பக்கம் வேத ஒளி ஹரஹர ஹரஹரன்ற ஒளி பக்கம் ஒரு பக்கம், இவரை தோத்திரம் செய்கின்ற துதிகள் ஒரு பக்கம், விண்ணெல்லாம் வந்து எதிர் திசை. இவர் போகும்போது என்ன எதிரில இந்த இசைகள் எல்லாம் கேட்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரஹர அப்படின்ற நாமம் வந்து சிறப்பா சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா திருஞான சம்பந்த பெருமான் அவர் வந்து இந்த ஞானப்பாலை உண்டு பதிகம் பாடி முடிச்சிருவாரு. அந்த பதிகம் பாடி முடிச்ச உடனே எங்க பார்த்தாலும் ஒரு வாழ்த்தொலி கேட்கும். அது அந்த வாழ்த்தொலி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துல இருந்தும்
வந்து எழும் மங்களமான வானக துந்திவி முழக்கம் கந்தரர்கள் இன்னிசை முழக்கம். அதாவது என்னன்னா, கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் என்ன பண்றாங்களா, இசை முழக்கிறாங்க. ஏதாவது ஒரு சிறப்பான செய்தி நடந்துச்சுன்னா, ஒரு அருள் நிகழ்வு நடந்ததுன்னா அதை போற்றுவாங்க. இசை தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க, இசையால வாசித்து வணங்குவாங்க. அது போல அந்த வானத்துல என்ன ஆகும்னா, அந்த தேவ துந்துபிகள் வந்து முழங்கும். திருஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்டு உடனே அது அவர் அந்த இறைவன் திருவருளால இறைவன் இங்கதான் இருக்கான்னு சுட்டி அவர் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அந்த பதிகம் வேயிறு தோழி பங்கன் பாடி முடிச்ச உடனே இந்த மலரை தூவி வணங்கி இந்த வேத துந்துபிகள் நாதகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த கிண்ணறர்கள் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இசை வாசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்திரனே முதல் தேவர் எடுத்தேத்தும் இசை முழக்கும். இந்திரன் தேவர்கள் எல்லாரும் இசை பண்றாங்களாம். ஆனா அந்த மேல் கணநாதர் அற என்னும் ஓசையில் அடங்க. இந்த கணநாதர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஹரஹர ஹரஹர ஹரன்னு சொல்றாங்களாம். மற்ற எல்லா ஓசையும் இந்த ஹரஹரன்ற ஓசைக்குள்ளார அடங்கிடுச்சான். ஏன்னா அந்த அளவுக்கு ஹரஹரன்ற ஓசை எங்கும் நிறைஞ்சதுன்னு சொல்லிட்டு இந்த ஹரஹர அப்படின்ற அந்த ஓசை, அந்த நாமம், அதோட சிறப்பை வந்து சேக்கிழார் பெருமானே சொல்லியிருப்பாங்க. இது போல சிறப்புக்குரியது அந்த ஹரஹர அப்படின்ற அந்த ஓசை வந்து 3 உலகங்களையும் கேட்கும்படி தொண்டர்கள் வந்து இசைத்தார்களாம். அந்த ஹர அப்படின்ற அந்த ஓசையுடைய பெருமை இதுவரையும் சொன்னதில்லை, அதுதான் கொஞ்சம் விரிவாகவே சொன்னேன். அப்ப வந்து இந்த 3 உலகங்களும் இந்த மேவிய தொண்டர் குழாம் மிடைந்து அற என்னும் எழும் ஓசை உலகமும் போய் ஒழிப்ப. இது நம்ம இருக்கிறது வந்து பூ உலகம் நடுவுல இருக்கு. மேல 7 உலகங்கள் இருக்கும், கீழே 7 உலகங்கள் இருக்கும். இதுதான் வந்து 3 உலகங்கள் சொல்லுவோம். இந்த 3 உலகங்களிலும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த ஹரஹர அப்படின்ற ஓசை எங்கும் வந்து ஒலிக்கின்றது அப்படின்றாங்க. அப்படி ஒலிப்ப முதல்வனார் முன்பு எய்தி, யாவருக்கும் முதல்வனாக தலைவனாக முழு முதற் பொருளாக விளங்குகின்ற சிவபெருமான் முன்பு எய்துகின்றார். முன்பு சென்று சேர்ந்து ஆவியினும் அடைவு உடையார். இது வந்து எப்படிப்பட்டதுன்னா, ஆவியினும் அடைவு உடையார் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம உடம்பு நமக்கு வந்து எது மேல ரொம்ப 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 விருப்பம், நம்மளோட உயிர் மேலதான் இல்லையா. உயிர் இருந்தாதான், இந்த உடல்ல இருந்தாதான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும் இல்லையா. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட முடியாதது, இது பற்றக்கூடியதுன்னா கண்டிப்பா எல்லாரும் உயிரை தான் சொல்லுவாங்க. ஆனா அதை விட அடைவு, நமக்கு அடையத்தக்க பொருள்னா சிவபெருமான் தான் சொல்றாங்க இல்லையா. உண்மை அதுதான். அந்த ஆவியினும் இனியவர் சிவபெருமான், அவர் தான் அடையத்தக்க பொருள். ஏன்னா அவரை நம்ம அடைஞ்சிட்டோம்னா இந்த ஆவி மட்டும் இல்லை, எல்லாமே நமக்கு சித்திக்கும். இந்த ஆவியும் உடல்ல தங்கும், நமக்கு ஒப்பில்லாத சிவலோகம் கிடைக்கும், எல்லா இன்பங்களும் கிடைக்கும், வினைகள் எல்லாமே அற்று போகும் இல்லையா. அப்ப ஒரு உயிருக்கு அடையத்தக்க பொருள் என்ன, உடலுக்கு அடையத்தக்கது உயிர். ஆனா அதை விட அடையத்தக்கது சிவ பரம்பொருள் தான். அதுதான் இங்க சொல்றாங்க, ஆவியினும் அடைவு உடையார்னா ஆவியை விட நம்ம விரும்பி அடையத்தக்க பொருள் சிவபெருமான் தான். அத்தகைய அடையத்தக்க பொருளாகிய சிவபெருமான் அடிக்கமலத்து அருள் போற்றி. அந்த திருவடி இருக்கு இல்லையா, அந்த தாமரை மலர் போன்ற அந்த திருவடி, அதனை வந்து வணங்க வேண்டும். அந்த திருவடியை வணங்கி அது செய்கின்ற அருள் தான் இல்லையா. எல்லா அடியாரும் திருவடியை தான் வணங்குவாங்க. இறைவனுடைய திருவடியை வணங்கி இறைவனுடைய அருளை எல்லாம் போற்றி துதித்து கோவலன் நான்முகன் எடுத்து பாடியே கும்பிட்டார். அந்த திருத்தலம் திருநாவலூர்ல கோவலன் நான்முகன் என்று எடுத்து பாடி இறைவனை வணங்குகின்றார். அந்த திருநாவலூர்ல கோவலன் நான்முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, அந்த கோவலன் அந்த பசுக்களை எல்லாம் மேய்க்கின்ற கோபாலனாக இருந்தார் இல்லையா திருமால், அவரை சொல்றாங்க. அவராலும் நான்முகனாலும், அவரு திருமாலும் நான்முகனும் வானவர் கோனாகிய இந்திரனும் குற்றேவல் செய்ய. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இறைவனுக்கு ஏவல் கட்டி வாய் பொத்தி நிற்பாங்களாம். நம்ம திருநாவுக்கரசு நாயனார் பெருமான்
திருவையாற்றுல திருக்கைலாய காட்சி காண்பார் இல்லையா, அப்ப அதுதான் பிரம்மா விஷ்ணுக்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம், வஸ்திரத்தெல்லாம் ஒதுக்கி கை கட்டி வாய் கொட்டி சுவாமி பக்கத்திலே நின்று என்ன சுவாமி சொல்றாரோ அதை கேட்டு அந்த பணிகளை செய்வதற்காக காத்திருப்பார் இல்லையா. அதுதான் சொல்றாங்க, திருமாலும் நான்முகனும் வானவர் கோணாகிய இந்திரனும் குற்றேவல் செய்ய சுவாமிக்கு மேவலர் முப்புறம் தீ எழுவித்தவர். அது ஓர் அம்பினால் பகைவர்களுடைய முப்புறங்களையும் ஒரே ஒரு அம்பினால தீயால எரிச்சு அழித்தவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநாவலூர்ல முதல் 3 பாடல் சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் இவரை பழ ஆவணம் காட்டி தடுத்தாட்கொண்டார் இல்லையா, அந்த பெருமையெல்லாம் போற்றி சொல்றாரு. சேக்கிழார் பெருமான் அருளி செஞ்சிருக்காரு தெரியும். இருந்தாலும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானே தன்னுடைய அருள் திரு வாக்குல இந்த பதிகங்கள்ல வைத்து பாடியது ரொம்ப சிறப்பு இல்லையா. இந்த திருநாவலூர் பதி அவருக்கு அந்த ஞாபகம் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. இறைவன் தனக்கு ஒரு அந்தனர் முதிய அந்தனராக நீ எனக்கு அடிமைன்னு வழக்கிட்டு ஆட்கொண்டதெல்லாம் நினைத்து மகிழ்கின்றார் இல்லையா, அத பதிகங்கள்ல வச்சு சொல்றாரு. இப்படி தேவர்கள் தலைவனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் குற்றேவல் செய்ய அப்படி இருக்கின்ற நீ ஓர் அம்பால் முப்புறங்களை எரித்தார். அது நீ என்ன பண்ற, வெண்ணை நல்லூரில் என்ன பண்றாரு, என்னை ஆளும் கொண்டாய், என்னை அடிமையாக கொண்டாய், நீ எங்க குடிக்கொண்டிருக்கின்றாய், இங்க திருநாவலூரில் குடிக்கொண்டிருக்கின்றாய் என்று பாடுகின்றார். அடுத்த 2வது பாடல்ல பாத்தீங்கன்னா, இவருக்கு இந்த வன் தொண்டன்ற நாமம் கொடுத்தார் இல்லையா இறைவன். அடுத்தாட்கொண்ட பொழுது இறைவன் நேர்லயே சொன்னது இல்லையா, இந்த தம்பிரான் தோழர் கூட அந்த அசரீரி வாக்கு ஒலித்தது. ஆனா இங்க சுவாமி நேர்லயே ரிஷபாரூடரா உமையன்னையோட சொன்னது இல்லையா, தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் சபை முன் என்ன பண்ணார் சுவாமி, இந்த கற்றறிந்தவர்களுடைய சபைக்கு முன்பாக என்ன பண்றாரு, ஆண்டு கொண்டாரு. அந்த வன்மைகள் பேசி சிவபெருமான்னு தெரியாம கொடுமையான சொற்கள் சொன்னார் இல்லையா, அப்ப என்ன பண்ணார்னா அதை கேட்டு சுவாமி வன் தொண்டன் என்பது ஒரு வாழ்வு தந்தார். அந்த ஒரு பெரிய பாக்கியம் இறைவனுக்கு, அதாவது தொண்டில் வன்மை கொண்டது, அதாவது உறுதி கொண்ட அந்த பெருமை, வன் தொண்டன் என்ற நாமத்தை அந்த பெரு வாழ்வை சுவாமி எனக்கு தந்தார் அப்படின்ட்டு 2வது பாடல்ல சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம புண்மைகள் பேசவும், இது மாதிரி குற்றமே நான் சொல்லிட்டு இருக்கேன் திட்டிட்டு இருந்தேன், ஆனா அவருக்கு என்ன சொன்னாரு, பொன்னை தந்து என்னை போகம் உணர்த்த, எனக்கு செல்வங்கள் நான் கேட்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் கொடுத்து போகம் இல்லையா அந்த பெண்கள் மேல் இச்சை வைத்தேன், அதையும் நீக்குவதற்காக போகத்தையும் தந்தார். பாருங்க சுவாமியோட பெருங்கருணையை எப்படிலாம் போற்றி சொல்றாரு பாத்தீங்கன்னா. பழ ஆவணம் தந்து காட்டி ஆட்கொண்டாய், ஆளாக கொண்டாய் திருவெண்ணை நல்லூரில் சொல்றாரு. அடுத்தது எனக்கு என்னுடைய குற்றங்களை எல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் எனக்கு பொன்னையும் போகத்தையும் தந்தருளினாய், அப்படிப்பட்டவர் திருநாவலூரில் வீற்றிருக்கின்றார் சொல்லிட்டு 3வது பாடல்ல சொல்லிட்டு, அந்த வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்டார் போகம் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை 3வது பாடல்லையும் சொல்றார். அது 3 பாடல்லையும் இறைவன் இவருக்கு இந்த பழ ஆவணம் தந்து சபை முன் ஆட்கொண்ட விதத்தையும், அதுக்கப்புறம் அந்த பொன்னையும் போகத்தையும் தந்து அருளியமையும் வன் தொண்டன் என்னும் நாமம் சொல்லி அந்த பெருவாழ்வு அடியவன் ஆகின்ற பெருவாழ்வு தந்ததையும் போற்றி வணங்குகின்றார். அந்த திருநாவூர் கோவலன் நான்முகன் வானவர் கோணம் குற்றேவல் செய்ய அப்படின்ற பதிகத்துல போற்றி சொல்றாரு. அடுத்த பாடல், கோவலன் நான்முகன் எடுத்து பாடியே கும்பிட்டார். எடுத்துனா இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து பாடி கும்பிட்டார். திருநாவலூர்ல பாடி நலம் பெருகும் அப்பதியில் நாடிய அன்போடு நயந்து குளம் பெருகும் திருத்தொண்டர் குழாத்தோடும் இனிது அமர்ந்து சலம் பெருகும் சடைமுடியார் தாழ் வணங்கி அருள் பெற்று ஒலம்புரி நூல் மணிமார்ப பிறப்பதியும் தொழப்போவார் இல்லையா. ஜென்ம வாசஸ்தலம் அங்க வணங்கிட்டு என்ன பண்றாருன்னா, நலம் பெருகும் அப்பதியில், நலம்னா நன்மைகள் எல்லாம் பெருகுகின்ற அந்த திருப்பதி. ஏன்னா இவர் திரு அவதாரம் செய்த பதி இல்லையா, அதனால நன்மைகள் எல்லாம் பெருகுகின்ற அந்த பதி திருத்தலத்தில் நாடிய அன்போடும் நயந்து, அதாவது அன்போடும் விருப்பத்துடனும் என்ன பண்றாரு, நாடி அங்க வந்திருக்காரு இல்லையா. அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அடியார் குழாத்தோடன் இருக்காரு. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளம் பெருகும் திருத்தொண்டர் குழாத்தோடு இனிது அமர்ந்து,
அடியார்களுக்குள்ளார குலம் இருக்கா அப்படின்னு சொன்னா, இங்க குலம்ன்றது எதுனா 4 வகை சொல்றாங்க. அதாவது சரியை செய்கின்றது ஒரு குலம், ஒருத்தவங்க வந்து கிரியை செய்யறாங்க, ஒருத்தவங்க யோகம் செய்யறாங்க, ஒருத்தவங்க ஞான நெறியில நிக்கிறாங்க. இவ்வாறு பல்வேறு மாதவங்களை செய்கின்றார்கள் இல்லையா ஒருத்தவங்க, அதுதான் குலம்னு குறிப்பிடுறாங்க. இப்போ பல்வேறு தொண்டுகளை இறைவனுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க அடியார் பெருமக்கள். அத்தகைய குலங்கள் சரியை தொண்டு செய்கின்ற ஒரு குலம், கிரியை தொண்டு செய்கின்றது ஒரு குலம். அது போல பல்வேறு தொண்டுகளை செய்து கொண்டிருக்கின்ற திருத்தொண்டர் கூட்டம். ஒரு கூட்டம்னு எடுத்துட்டோம்னா எல்லா குலங்களும், அதாவது கொஞ்சம் பேர் சரியை தொண்டு, கொஞ்சம் பேர் கிரியை தொண்டு செய்வாங்க, சில பேர் வந்து யோக நெறியில நிற்பாங்க, சில பேர் வந்து ஞானத்தை உணர்ந்து அவங்க சொல்லுவாங்க. இது போல வந்து பல்வேறு மாதவம் செய்கின்ற தொண்டர்கள் கூட்டத்தோட இனிது அமர்ந்து, அவர்களோடய இனிது அமர்ந்து, அதுதான் சிறப்பு இல்லையா? இப்பொழுது அடியார் கூட்டத்தோட இருக்கும். ஏன்னா அப்பதான் என்ன ஆகும், இறைவனோட பெருமையை நம்ம பேச முடியும், அதை கேட்பாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து நம்ம பேசினாலும் அதை கேட்டு உணரக்கூடிய பக்தி அவங்களுக்கு இருக்காது இல்லையா? அது மட்டும் இல்லாம அந்த கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். அந்த புண்ணியம் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்காது. இப்ப சிவபெருமானுடைய பெருமையை பேசுறோம்னா அதை கேட்கறதுக்கே புண்ணியம் செஞ்சிருக்கணும். அந்த புண்ணிய ஆத்மாக்கள் அடியார்களுக்கு அந்த உள்ளத்துல அன்பு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த பாக்கியம் சித்திக்கும். அப்ப அதனாலதான் அடியார் கூட்டத்துல இருக்கிறாங்க. அப்ப இறைவனை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம சிந்திச்சுட்டே இருப்போம். நம்ம இறைவனை பத்தி பேசும்பொழுது அவங்க மனம் மகிழ்வார்கள், மகிழ்ந்து அதை கொண்டாடுவாங்க. இப்ப அது போல அந்த பல வகையான மாதவம் செய்கின்ற திருத்தொண்டர் குழாம்னா கூட்டம், அந்த கூட்டத்தோட இனிது அமர்ந்து, ஏன்னா அவங்க இறைவனை பத்தி பேசுறதுனால இனிது அங்கே விரும்பி வீற்றிருந்து சலம் பெருகும் தடைமுடியார் தாழ் வணங்கி. சலம்னா கங்கை வந்து பெருகுகின்ற கங்கை இல்லையா? ஏன்னா மிகுந்த வேகத்தோடு ஆகாயத்துல இருந்து வந்துச்சு. அந்த வேகத்தோடு வருகின்ற அந்த கங்கையை தாங்கிய சடைமுடியோடைய சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி அருள் விடை பெற்றுக்கொண்டு, தன்னுடைய பிறந்த ஊர்லயே அப்ப சுவாமி கிட்ட அனுமதி பெற்றுக்கொண்டுதான் செல்ல வேண்டும். அருள் விடை பெற்றுக்கொண்டு பொலம்புரி நூல் மணிமார்பர் பிறப்பதியும் தொழ போவார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மற்ற சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் போறாரு. எப்படிப்பட்டார் அவர் பாத்தீங்கன்னா, பொலம்புரி நூல் மணிமார்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொலம்னா அழகு, புரிநூல் மணிமார்பர், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாங்க முப்புரி நூல் அணிந்திருக்கின்றார். இங்க மணி மார்புன்றது அழகிய மார்பினை உடையவர்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், அழகுன்னு எடுத்துட்டா. இன்னொன்னு வந்து மணினா அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற. நமக்கு தெரியும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எப்பொழுதும் திருமண கோலத்தோடய தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட விருப்பம். அதனால எப்பொழுதும் அந்த மலர் மாலைகளும் இந்த ரத்தின ஆபரணங்களும் பொன்னாலான அணிகலன்களும் எப்போதும் அணிஞ்சிருப்பார். அது போல இந்த முப்புரி நூலும் அழகிய அந்த மாலைகளும் பொன் ஆபரணங்களும் அணிந்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அந்த கங்கை கொண்ட சடை உடைய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற பிறப்பதியும் தொழ போவார். மற்ற சிவஸ்தலங்களும் வணங்க வேண்டும்ன்றதுக்காக திருநாவலூர் இறைவன் பக்த ஜனேஸ்வரர் சொல்லும், அவர்கிட்ட வந்து வணங்கி அருள் விடை பெற்றுக்கொண்டு பிற ஸ்தலங்களுக்கு செல்கின்றார், தொழ போவார். அடுத்தது 172வது பாடல். தண்டகமாம் திருநாட்டு தனிவிடையார் மகிழ்விடங்கள் தொண்டர் எதிர்கொண்டு அணைய தொழுது போய் தூய நதி வண்டு அறையும் பூம்புறவு மலை வளமருதம் பல கடந்தே எந்திசையோர் பரவு திருக்கழுக்குன்றை எய்தினார். இது அப்படியே பக்கத்துல இருந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகணும். அவர் போற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. தண்டகமாம் திருநாட்டு தனிவிடையார் மகிழ்விடங்கள். தண்டகம்னா தொண்டை நாட்டை குறிக்கின்றது. இப்ப இதுவரையும் நம்ம வந்து கடலூர் இந்த பக்கம் ஏரியா, இது காவிரி தாண்டி வடக்கு பக்கம் போனோம்னா அது வந்து நடுநாடு, அதையும் தாண்டி இன்னும் வடக்கு போனோம்னா தொண்டை நாடு வரும் இல்லையா? அதுதான் வந்து தண்டகமாம் திருநாடுன்றது இங்க தொண்டை நாட்டை குறிக்கின்றது. தொண்டை நாட்டுல எப்படிப்பட்ட வளங்கள் இருக்கு, எப்படிப்பட்ட தன்மை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. தண்டகமாம் திருநாட்டு தனிவிடையார் மகிழ்விடங்கள். இந்த தொண்டை திருநாட்டில், ஏன்னா சுவாமி வீட்டு இருக்கிற நாடு எல்லாமே திருநாடு, திருநாட்டுல தனி விடையார், அது தனியா ஒப்பில்லாத விடையினை உடையவர், விடை மீது ஏறி வருவார் சுவாமி இல்லையா? அது பழைய விடைன்னு சொல்லுவாங்க. காரணம் ஆதி காலத்துல இருந்து சுவாமி விடை மேலதான் எப்போதும் வர்றார், அதனால்தான் பழைய விடை. ஆனா இளமை உடைய
விடைன்னு சொல்லுவாங்க. அது வந்து வேதத்தை குறிக்கின்றது, தர்மத்தை குறிக்கின்றது, மேலும் பற்றற்ற நிலையை குறிக்கின்றது, சாத்வீக குணத்தை குறிக்கின்றது. அதனாலதான் அது வந்து அந்த ரிஷபம் அவ்வளவு சிறப்பு. இன்னும் சொல்ல போனா சுவாமியுடைய திருக்கொடியில் இருப்பது சிவ சின்னமாக விளங்குவது இடகம் தான். அதனால அத்தகைய அந்த தனி விடை, ஒப்பில்லாத விடை மீது வருகின்ற சிவபெருமான் மகிழ்விடங்கள், மகிழ்ந்து உரைகின்ற இடங்கள் திரு தொண்டை நாட்டுல எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் சென்று வணங்கி இறைவன் திருவருளை பெறுகின்றார். தொண்டர் எதிர்கொண்டு அணைய எங்கெல்லாம் போறாங்களோ என்ன பண்றாங்க, ஏன்னா பெரியவர் வராரு இல்லையா, அப்ப இவரை வணங்கி வரவேற்று தங்களுக்கு மேலும் நன்மை சேர்த்துக் கொள்கிறார்கள் அடியார். அதுதான் ஒருத்தவங்க பெரியவங்களை எதுக்கு வணங்குறோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைச்சா இறைவனோட ஆசீர்வாதம் எளிதில் கிடைக்கும். அதுதான். அப்ப தொண்டர் எதிர்கொண்டு அணைய, இவர் எந்தெந்த சிவஸ்தலங்கள்லாம் போறாரோ அங்கெல்லாம் தொண்டர்கள் எதிர்கொண்டு வணங்கி இவரை அணைகின்றார்கள். அணைந்து இவரை கூட்டிட்டு அந்த திருத்தலத்துக்கு சென்று இறைவனோட வணங்குவாங்க. அவ்வாறு அணைய தொழுது கொண்டே போகின்ற, வணங்கி கொண்டே போறார். எதெல்லாம் கடந்து போறார் பாருங்க, தூய நதி. அங்க இருக்கின்ற நதிகளையும் வண்டு அறையும் பூப்புறவு, அறைனா ஒலிக்கின்ற, புறவு அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன காடுகள் தெரியும் உங்களுக்கு. தொண்டை நாடு பார்த்தீங்கன்னா இப்பயும் அந்த திருக்கழுகுன்றம் போனீங்கன்னா போற வழி பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். மலையும் காடுகள் சின்ன சின்ன காடுகளா தான் இருக்கும். அதுதான் அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அதைதான் சொல்றாரு பாருங்க. வண்டு அறையும் புறவு, வண்டுகள்லாம் ஒழித்து கொண்டே இருக்கின்றது. ஏன்னா பூக்கள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது தேன் எடுக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். இந்த வண்டுகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த பூக்கள் பார்த்து ஒரு வண்டு வருது, ஒரு பூக்கள் கூட்டத்தை பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஓசை எழுப்பி மற்ற வண்டுகளை அழைக்குமா. அந்த ஓசை வெறும் ஓசை கிடையாது, அது வந்து ஒரு இசையோடு கூடியதா இருக்கும். அந்த 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 ஓசை எப்படின்னா, எவ்வளவு பூக்கள் இருக்கு, எந்த அளவுக்கு தேன் இங்க இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்குன்றத ஒரு சமிகையா, ஒரு மெசேஜ் போல சொல்லுமா. அதை கேட்டு மற்ற வண்டுகள் எல்லாம் வருமா. அது போல இங்க சொல்றாங்க. அப்ப இந்த வண்டு அறையும், வண்டுகள் ஒலிக்கின்ற பூக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு. அந்த பூக்கள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கின்ற சிறு சிறு காடுகள் நிறைய இருக்கு. புறவுனா பூக்கள் நிறைந்திருக்கின்ற, புறவுனா காடுகள் நிறைய இருக்கு. மலை, நிறைய மலைகள் இருக்கு, மலை பிரதேசமா இருக்கு. மருதம், வளமை மிக்க மருதம், வயல்கள் நிறைஞ்சதாகவும் எல்லாமே கலந்து இருக்கு. வளமிக்க வயல்களும் மலைகளும் சிறு காடுகளும் நதிகளும், தூய்மையான நதி. இப்பதான் எல்லாமே மாசுபட்டுருச்சு இல்லையா. இந்த தூய்மையான நதிகளும் இது எல்லாமே பல கடந்து, அப்ப நிறைய இருக்கு. ரொம்ப தூரம் கடந்து வந்து என் திசையோர் பரவும், 8 திசையில இருக்கிறவங்களும் வணங்கக்கூடிய பெருமை மிக்க வேதமே வந்து மலையாக இருக்கு. வேதகிரீஸ்வரர்னு சொல்லுவோம். திருக்கழுகுன்றத்துல இறைவனுடைய திருநாமம் வேதகிரீஸ்வரர். ஏன்னா கிரினா மலை, வேதமே வந்து மலையாக இருக்க சுவாமி வந்து அது மேல வந்து சுடர் போல விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 8 திசையில இருக்கிறவங்களும் பணிந்து பரவுகின்றனா போற்றி வணங்குகின்ற திருக்கழுகுன்றம். குன்றுனா சிறுமலை. திருக்கழுகுன்றினை எய்தினார், வந்து அடைகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 173வது பாடல். தேனார்ந்த மலர்ச்சோலை திருக்கழுகுன்றத்து அடியார் ஆனாத விருப்பினோடும் எதிர்கொள்ள அடைந்து அருளி, தூணால் வெண்மதி அணிந்த சுடற்கொழுந்தை தொழுது இறைஞ்சி பானாடும் இன்னிசையின் திருப்பதிகம் பாடினார். இப்போ இது போல இவ்வளவு தூரம் கடந்து வந்து இந்த மலை மேல இருக்கிற சுவாமியை வணங்குறாரு. எப்படி வணங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனார்ந்த மலர் சோலை திருக்கழுகுன்றத்து அடியார். அந்த திருக்கழுகுன்றம் எப்படி இருக்குன்னா, நிறைய சோலைகள் இருக்கு, நிறைய மரங்கள், அது நிறைய வந்து மலர்கள்லாம் பூத்து இருக்கின்றது. அந்த மலர்கள்லாம் எப்படி இருக்குன்னா அன்று மலர்ந்தது, அதனால தேன் நிறைஞ்சதா இருக்கு. அது போல ஆர்ந்தெல்லாம் நிறைந்த தேன் நிறைஞ்சிருந்ததா இருக்கிற மலர்கள்லாம் நிறைஞ்சதா இருக்கிற சோலைகள், அந்த சோலைகள் கொண்டதாக விளங்குகின்ற திருக்கழுகுன்றம் சேர்கின்றார். இவர் வரான்னு கேட்ட உடனே திருக்கழுகுன்றத்து அடியார் ஆனாத விருப்பினோடு, அதாவது இந்த ஆனாத அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா குறைவே இல்லாம. அது அன்பு அப்படின்னா அது மேன்மேலும் வளர்ந்தாதான் சிறப்பு. அப்ப என்னன்னா குறைவே இல்லாத அன்பு மட்டும் இல்லாம மேன்மேலும் வளர்கின்ற அன்பா, அதுதான் ஆனாதன்னு அர்த்தம். அப்ப
குறைதல் இல்லாத மேன்மேலும் பெருகுகின்ற அன்போடு வணங்குகின்றார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை இந்த திருக்கழுக்குன்றத்து அடியார்கள் வணங்கி விருப்பினோடு வணங்கி எதிர்கொண்டு வணங்க அடைந்தருளி. இது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அடைந்து சுவாமியை வணங்குறார். எப்படிப்பட்ட சுவாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூணால் வெண்மதி அணிந்த சுடர் கொழுந்தை. அதாவது அந்த இளம் பிறை இருக்குல்ல, அதுதான் தூணால் சொல்றேன். அன்று மலர்ந்தது போல பிறை இருக்கான். இந்த பூ அன்று மலர்ந்து அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா இது இளம் பிறை தானே சுவாமி அணிஞ்சிருக்காரு. அதனால இளமையான அந்த பிறையை வெண்மையான மதியை அணிந்திருக்கின்ற சுடர் கொழுந்தை. ஏன் வேதகிரீஸ்வரர் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த மலை இருக்குன்னா அந்த மலை மேல அந்த உச்சியில ஒரு சுடர் கொழுந்து போல சுவாமி இருக்காராம். மலை மேல தீபம் ஏற்றுனா எப்படி சுடர் விட்டு எரியுமோ அது போல வேதமாகிய இந்த திருக்கழுக்குன்றத்து மேல சுடர் கொழுந்து போல சுவாமி வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த வெண்மதி அன்று மலர்ந்த இளம் பிறை சந்திரனை, வெண்மையான சந்திரனை அணிந்திருக்கின்ற சுடர் கொழுந்தாகிய சிவபெருமானை தொழுது நிலமுற வீழ்ந்து வணங்கி பானாடும் இன்னிசையில் திருப்பதிகம் பாடினார். இங்க பானாடும் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இந்த சொற்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த எப்படின்னா மிக சிறந்த இசையோட பொருந்தியதா இருக்கும் இல்லையா? பாடும்போது அந்த இசையோட பொருந்தி இருந்தாதான் சிறப்புக்குரியதா இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த சொற்பண்பும் இசை பண்பும் ஒத்தி சேர்ந்தது. இந்த சொல் வந்து செய்யுள் படி அமைஞ்சிருக்கணும். அதுதான் சொல்லுக்குரிய சிறந்த பண்பு. அந்த சொல்லும் இசையும் ஒன்னோட பொருந்தி இருக்கணும். அப்ப அந்த சொல்லோட தன்மையும் இந்த இசையோட தன்மையும் ஒத்தி சேர்ந்து இருக்கின்றது. பொருந்துவது போல மிக சிறப்பான பதிகத்தினை திருக்கழுக்குன்றத்திலே இருக்கின்ற சுடற்கொழுந்து போன்ற சிவபெருமானை வணங்கி பாடுகின்றார். பானாடும் பாக்கல் நாடும் இன்னிசை. அப்ப வந்து இசையோடு கூடிய அந்த பாக்கலை பாடி இன்னிசையின் திருப்பதிகம் பாடினார். சுடற்கொண்டீசன் மேல பாடுகின்றார். பாடி 174வது பாடல் பாடிய அப்பதியின் கண். அந்த பாடல் வந்து ஒரு சில பெருமை சொல்லி திருக்கழுக்குன்றம். அதாவது என்ன பாடுறார் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பாவங்களும் வினைகளும் நம்ம சொன்ன மாதிரி பிறப்பு இறப்புக்கு காரணம் வந்து மேலும் மேலும் ஈட்டுகின்ற வினைகள். வினைகள் மூலமா நமக்கு பாவம் தான் சேர்கின்றது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? வினையையும் நீக்கணும், பாவத்தையும் நீக்கணும். அது இறைவனாலதான் முடியும். அந்த விண்ணப்பம் தான் வைக்கிறாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பாவங்கள் வினைகெல்லாம் நீங்க வெளியில தீர சென்று தொழுமீன்கள் என்று கருணையினால் பாடுகின்றார். அப்ப நம்ம பாவங்களும் இந்த வினைகளும் தீரணும்னா நீங்க திருக்கழுக்குன்றம் இறைவனை சென்று வணங்குங்கள் அப்படின்ற கருத்தோட பாடுகின்றார் இந்த பதிகம். அவங்க அதுதானே பிறப்பு இறப்பு யாருக்கெல்லாம் இந்த நீங்கணுமோ இந்த சுழற்சி, அப்ப உங்களுடைய வினைகள் தீர்க்கப்பட வேண்டும், பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். அதனால இந்த வீட்டிற்கின்ற சுடற்கொழுந்து போல்வனாகிய இந்த வேதகிரீஸ்வர பெருமானை வணங்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த முதல் பாடல் பாத்தீங்கன்னா, ஒன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவம் வினைகளாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கன்றினோடு பிடிசு தன் கழுக்குன்றமே அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எல்லா கொடுமையிலையும் ரொம்ப கொடுமையான பாவம் தரக்கூடிய வினை என கொலை செய்யறது தான். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. கொலை செய்வது அது போல வந்து ஒரு கொடுமை. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கொடுமைகள், தவறுதல் அறிந்தோ அறியாமலோ மனம் மொழி மெய்களால் செய்வோம். நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் செயலால செய்தால் மட்டும்தான் அது வந்து பாவம் வினைன்னு. மனசால நினைச்சாலும் வாக்கினால சொன்னாலுமே, மனசால் நினைச்சா கூடவே அது என்ன ஆகும்? அதுவும் வினைகள் தான். நமக்கு அதற்குரிய நன்மை தீமை சென்று சேரும். அதனால நினைக்கிறதே நல்லதா நினைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப மனம் வாக்கு காயங்களால் செய்கின்ற அந்த செயல்கள் வினைகள், அதனால் ஏற்படுகின்ற பாவம் தீர்க்கணும். இறைவா அதாவது கொலை அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய குற்றங்கள் நான் செஞ்சிருக்கேன் இல்லையா? அந்த பாவம் வினைகள் எல்லாம் நீங்கவே, அந்த பாவமும் நான் செய்த வினைகளால் ஏற்பட்ட பாவமும்
இல்லையா? அது மட்டும் இல்லாம நான் சேர்த்து வைத்திருக்கிற வினைகள் எல்லாமே நீங்கவே சென்று சென்று தொழுவீன்கள். ஏன் 2 தடவை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பலமுறையும் சென்று. ஒரு முறை வணங்கினா பத்தாது, பலமுறையும் சென்று என்ன பண்ணணும்? தொழுமீன்கள். யாருன்னா தேவர்களுக்கும் தலைவனாகிய சிவபெருமானிடம் வணங்குங்கள். சென்று தொழுதா என்ன ஆகும்? பாவங்களும் நீங்கும், வினைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிப்பட்ட திருக்கழுக்குன்றம் இல்லையா? மலை தானே. அப்ப என்ன இருக்கும்னா, இப்பயே கொஞ்சம் காடாதான் இருக்கும். நம்ம நடந்து போற வழி பக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தி காடாதான் இருக்கும். அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கன்றினோடு பிடிசூழ் தன் கழு குன்றமே. பிடினா ஆண் யானை. இந்த ஆண் யானை எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, பிடினா பெண் யானை. அது கன்றுகளோடு அங்க சூழ்ந்து அந்த மலையில வந்து உலவி கொண்டிருக்கின்றதாம். அது போல யானை கூட்டங்கள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிற சரியா ஒரு திருத்தலத்துல இருக்கிற இறைவனை சொல்லும் பொழுது இந்த இயற்கை எழிலும் அந்த உயிர்களுடைய பெருமையும் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? அந்த அந்த பிடியானது பெண் யானையானது தன்னுடைய கன்றோட சேர்ந்து என்ன பண்ணுதான்? அந்த திரிந்து கொண்டிருக்கின்றது. வளம் இருந்தாதான் உயிர் கூட்டங்கள் இருக்கும். அது போல வளமை பொருந்திய இந்த திருக்கழு குன்றிலே இறைவா நீ வீற்றிருக்கின்றாய். நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, கொடிய பாவங்களையும் வினைகளையும் நீக்குவான். எப்படிப்பட்ட பாவங்கள்னா, கொலை போன்ற கொடிய பாவங்களையும் மேலும் பல பாவங்கள், எல்லா பாவங்களும் வினைகளையும் அந்த கொடுமைகளையும் வினைகளையும் பாவங்களையும் நீக்குபவன். அதனால எல்லாரும் என்ன பண்ணணும்? சென்று சென்று தொழுங்க. சுடர் கொழுந்து போன்ற இறைவனை சென்று சென்று தொழுங்கள். அவன் யாரு? தேவர் பிரான். அது எப்படிப்பட்ட மலை? அந்த திருக்கழுக்குன்றம். கன்று அந்த பிடியானது தன்னுடைய கன்றுகளோடு சூழ்ந்து விளங்குகின்ற திருக்கழுக்குன்றம் சொல்லிட்டு இந்த பாடலுடைய எல்லாத்துலயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நம்மளுடைய வினைகளும் பாவத்தை நீக்குவதற்காக இந்த பதிகத்தை பாடி அருளி இருக்கின்றார். இந்த அருள் பதிகத்தை பாடிவிட்டு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 174வது பாடல். பாடி அப்பதியின் கண் இனிது அமர்ந்து பணிந்து போய் நாடிய நல் உணர்வினோடும் திருக்கச்சூர் தனை நன்னி ஆடக மாமதில் புடைசூழ் ஆலக்கோயில் இன்னமுதை கூடிய மெய் அன்பு உருக கும்பிட்டு புறத்து அணைந்தார். தொண்டை நாட்டுல இருக்கிற அடுத்த திருத்தலம் போறார். இப்ப வந்து சுவாமியை இது போல திருக்கழுக்குன்றத்து இறைவனை போற்றி வணங்கி விட்டு பாடிய அப்பதியின் கண் இனிதமர் இவ்வாறு பதிகம் பாடி இந்த பதியின் கண் திருக்கழுக்குன்றத்துல இனிது அமர்ந்து மகிழ்ந்து இறைவனை போற்றி கொண்டே விரும்பி விற்கார். அப்புறம் இறைவனை பணிந்து அருள் விடை பெற்று எங்க போறார்னா, நாடிய நல் உணர்வினோடும், அது இறைவனை மறவாத சிந்தை, அதுதான் நல் உணர்வுன்றாங்க. எப்பொழுதும் என்னாகணும்? இறைவனையே நினைத்து கொண்டு இருப்பது, செய்கின்ற தொண்டு எல்லா செயல்களையும் சிவபெருமான் திருவடிக்கே ஆக்குவது, இதுதான் நல் உணர்வு இல்லையா? சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கின்ற அதுதான் அன்போடு நாடிய சிந்தையரா இறைவனையே உள்ளத்தில் நிறைத்திருக்கும் அந்த நல் உணர்வினோடு திருக்கச்சூருக்கு போறார். திருக்கச்சூர் நிறைய பேர் சென்று வணங்கியிருப்போம். கீழே ஒரு கோயில் இருக்கும், மலை மேல ஒரு மலை மேல் மருந்தீஸ்வரர், மலை மேல மருந்தீஸ்வரர் சுவாமி இருப்பாங்க. மாதிரி உள்ளத்தில் சிவபெருமானையே நினைத்திருக்கின்ற அந்த உணர்வினோடு நல்ல உணர்வினோடு திருக்கச்சூர் செல்கின்றார். சென்று தன்னை நன்னி அணுகி ஆடக மாமதில் புடைசூழ் ஆலக்கோயில், அந்த திருக்கோயில் ஆலக்கோயில் வந்து எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, ஆடக மாமதில் புடைசூழ் பார்த்தோம். அந்த பழங்காலத்துல ஒரு ஒரு ஊரையும் சுற்றி மதில் இருக்கும். அந்த மதிலானது எப்படி இருக்குன்னா, இந்த பொன்னால் ஆன தகடுகளால வந்து பாதுகாக்கப்பட்ட அழகு செய்யப்பட்டதாம். ஆடகம்னா பொன். இந்த மாமதில் உயர்ந்த மதில் வந்து பொன்னால் ஆன அந்த கவசத்தால அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அந்த பொன்னால் ஆன கவசம் கொண்டிருக்கின்ற மதிலால சூழப்பட்ட இந்த கச்சூர் ஆலக்கோயிலுக்கு வந்து வருகின்றார் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். ஆலக்கோயில் வீற்றிருக்கின்ற அமுதை இல்லையா, அமுதமாகிய இறைவன், முக்தி திருவினை தருகின்ற இறைவன் இல்லையா, உயிருக்கு அதாவது நமக்கு வந்து உணவு, அடியார் பெருமக்களுக்கு உணவு உடை உறைவிடம் மட்டும் இல்லை, உயிர்லயும் நிறைஞ்சு தித்திக்கின்ற அமுதானவன் சிவபெருமான் இல்லையா. இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆலக்கோயில் அமுதை அப்படின்றாங்க. அமுதமாக விளங்குகின்ற இறைவனை
கூடிய மெய் அன்பு உருக. உள்ளத்துல அந்த சுவாமியை பார்த்த உடனே என்ன ஆகுது? அன்பு பெருகி, வெயிலே அன்பு அதிகமா பெருக, அதனால உருகுகின்ற உள்ளத்தோடு அன்பு உருக கும்பிட்டு புறத்து அணைந்தார். அந்த மேலும் மேலும் அன்பு பெருக உருகுகின்ற உள்ளத்தோடு வணங்கி புறத்து அணைந்தார். இறைவன் வணங்கிக்கிட்டு இப்ப வெளில வராரு. புறத்து அணைந்து 175வது பாடல். அணைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுது ஆக, கொணர்ந்து அமுது சமைத்தளிக்கும் பரிசனமும் குறுகாமை, தனந்த பசி வருத்தத்தால் தம்பிரான் திருவாயில் புணர்ந்த மதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புறவலனார். இப்ப திருக்கச்சூர் வந்துட்டாரு. அந்த ஆடகத்தால, அந்த பொன் கவசத்தால் சூழப்பட்ட திருக்கோயில்ல இருக்கிற இறைவனை இன்னமுதத்தை உள்ளம் உருகி அன்போடு வணங்கியாச்சு. வணங்கி கும்பிட்டு வந்துட்டாரு. இப்ப வெளியில வந்துட்டு கோயில் வந்து அந்த மத்தியான நேரம் ஆயிடுச்சு, நட சாத்திருப்பாங்க போல. அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த கோயிலுக்கு வெளியில வந்து உட்கார்ந்து இருக்காரு. நேரம் ஆயிடுச்சு, உணவு நேரமும் தாண்டி வந்துருச்சு, நல்ல வெயில் வேற. இப்போ வந்து அவருக்கு எப்படி பசி வருத்தத்துல இருக்காரு. அங்க சொல்லிருக்காரு பாருங்க. அணைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுதாக, புறத்து அணைந்தார். சுவாமி தரிசனம் பண்ணிட்டு புறத்துனா கோயிலுக்கு புறத்து வெளியில வந்துட்டாரு. அணைந்தருளும் அவ்வேளை, அவ்வாறு வெளியில வந்துட்டு அந்த நேரம் அமுது செய்யும் பொழுது ஆக, சாப்பிடுற நேரம் வந்துருச்சு. திரும்ப அமுது செய்வதற்குரிய பொழுது வந்துருச்சு. ஆனா கொணர்ந்து அமுது சமைத்தளிக்கும் பரிசனமும் குறுகாமை. இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எழுந்தருளி வராரு அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுல இருக்கோம், வேலைக்கு நம்ம உணவு சமைச்சு சாப்பிடுறோம், இல்லைன்னா யாராவது சமைச்சு கொடுக்குறாங்க சாப்பிடுறோம், பிரச்சனை இல்லை. வெளியில போயிட்டா எடுத்துட்டு போயிடணும். அடியார் பெருமக்கள் மாச கணக்குல வருஷ கணக்குல சிவஸ்தலங்கள் நடந்து கொண்டே செல்கின்றார். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப கூட அடியார் பெருமக்களோட பரிசனங்கள் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, உறைவிடம் மற்ற அடியார்கள் எல்லாருக்கும் உணவு சமைக்கிறது, இரவான அவங்க தூங்குறதுக்கு இடம் பார்த்து அந்த இடத்துல தங்குவாங்க. இது போன்ற அந்த வசதிகள் செய்வாங்க பரிசனங்கள் கூட இருக்கிறவங்க. இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் வரும்போது கூடவே தான் வருவாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இவர் கூட வருகின்ற பரிசனங்கள் இவர் கூட இல்ல. அவங்க வந்தாதான் உணவு சமைச்சு கொடுக்க முடியும், இல்லைன்னா உணவு இல்லை, பட்னி தான். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த நேரம் ஆயிடுச்சு, உணவு உண்கின்ற நேரம் ஆயிடுச்சு, சுவாமியும் தரிசனம் பண்ணியாச்சு. இருந்தாலும் அந்த பொழுது ஆனாலும் கொணர்ந்து அந்த பொருட்களை எல்லாம் இவருக்காக கொணர்ந்து அமுது சமைத்து அளிக்கும், இவருக்காக உணவு சமைக்கின்ற பரிசனம் குறுகாமை, இவர் அணையவில்லை, அவங்க கூட வரல. அதனால தனந்த பசி வருத்தத்தால் மிகுந்த பசி வருகின்றது, இதெல்லாம் அவர் மனத்தில் கொள்ளவில்லை. அதுதான் முக்கியம் இல்லையா? பசி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பத்தும் பறக்கும் பறந்து போகும் சொல்லுவாங்க, அது வேற விஷயம். இவருக்கு அந்த வருத்தம் இருந்தாலும் அது பெரிதாக பேணவில்லை. இருந்தாலும் அவருடைய முகத்துல அந்த வாட்டம் தானாவே வருது. அந்த வயிற்றிலே அந்த பசி தீ அவரை வாட்டுகின்றது. அதற்கான பெருசா எடுத்துக்காம அந்த மதில் புறத்துக்கு வெளியில, கோயிலுக்கு வெளியில அந்த மதிலுக்கு பக்கத்துல அமர்ந்திருக்கின்றார். தனந்த பசி வருத்தத்தால் தம்பிரான் திருவாயில், வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. எப்படிப்பட்டனா, தம்பிரானா தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன். அப்ப அவன் தானே உயிர்களுக்கு அருள் செய்யணும் இல்லையா? அதுவும் தன்னை நாடி தன்னுடைய திருத்தலத்துக்கு வந்து உள்ளமுருக வழிபட்டிருக்கின்ற அந்த அடியவன், அவனுடைய பசியை தீர்ப்பது அவனுடைய இறைவனுடைய கடன் அல்லவா இல்லையா? தலைவருடைய கடன் அல்லவா? சுவாமி என்ன பண்றாரு? தன்னுடைய வாசல் வாயில்ல சுந்தரமூர்த்தி நாயனார் அமர்ந்திருக்கின்றார். உணவு சமைப்பதற்குரிய பரிசனங்கள் கூட இல்ல, பசியால இருக்கிறாரு. பசி வருத்தத்தால வாடுகின்றார் என்பதை தம்பிரான், தனக்கு மேல் தலைவன் இல்லாத சிவ பரம்பொருள் உணர்ந்த மதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புறவனார். திருவாயில் கோயிலோட வாசல்லையே புணர்ந்த மதில், கோயிலுடைய மதில் புறத்து இருந்தார் முனைப்பாடி புறவலனார். முனைப்பாடி நாடு, திருநாவலூர் வந்து முனைப்பாடி நாட்டை சார்ந்தது. அந்த முனைப்பாடி நாட்டை புறவலனார் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இவ்வாறு பசி வருத்தத்தோடு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சிறப்பான உரை சொல்லியிருக்காங்க. புறவலனராய் இருந்தாலும் பசியானது எல்லாருக்கும் பொதுதானே. அப்ப என்ன ஆகும்? இந்த பசி துன்பம் மிகுதியாக அவரை வருத்திச்சு. அந்த வருத்தத்துடனே தனக்கு உணவு சமைத்தற்குரிய அந்த பரிசனங்கள் வராததுனால வழி இல்லாம ஒரு இடப்பட்ட உணவின்றி வாடி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சிவ பரம்பொருள்
அடியார் வந்து தன்னுடைய திருத்தலத்துக்கு வந்த அடியவனுக்கு அந்த பசி ஆற்றுவதற்காக என்ன திருவிளையாடல் புரிந்தார், எப்படி தாயுள்ளத்தோடு அருள் புரிந்தார் அப்படின்ற பெருமைகளை எல்லாம் இறைவன் திருவருளால் அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று கூறி, இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. அருமையான பாடல் முழுக்கும் நாங்க கேட்டது ரொம்ப சிறப்பு. ஏன்னா மறுபடியும் பெருமான் வராரு போல் இருக்கு அவருக்கு. அந்த பிச்சை ஏத்தி அவருக்கு மறுபடியும் உணவளிக்க வராது, அதோட முடிச்சிருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பான விளக்கமா, அருமை. எப்படின்னா நீங்க சொல்ற விதமா ஒரு சிறப்பு தான். அவ்வளவு அழகா எடுத்து கோவியா ஒவ்வொரு பாடலையும் நீங்க எடுத்து கொடுத்திருக்கீங்க. இந்த முதல்ல வந்து இன்னைக்கு எடுக்க வேண்டிய பாடல் வந்து 167 சீர் வளரும் திருத்தில்லை. நம்ம பெருமாட்டை எப்படின்னா ஒரு திருத்தலம் எப்படி போகணுன்ற கருத்தை நீங்க எடுத்து சொன்னீங்க. ஏன்னா பெருமாட்டை எப்படி வணங்கிட்டு உள்ள போகணும், முடிச்சிட்டு வரக்குள்ளேயும் பெருமாட்டை சொல்லிட்டு விடைபெறணும்னு சொல்லி நீங்க அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா பாடல் எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இந்த தென் திருநாவலூர் வந்து பெருமானுடைய அந்த இறைவனுடைய சிறப்பையும் சொல்லி வீர செயலின்னு சொல்லிதான் கொண்டு வரீங்க. அது ஒவ்வொரு வீர செயலிக்கும் அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சடையுடைய இறைவர் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம். அதுக்கு அடுத்த பாடல பாருங்க, மேருமலையான வில்லையுடைய சிவபெருமான் அந்த திருத்தநகர்ல போறாரு இல்லையா, அந்த விளக்கமும் அப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் பெருமானுடைய வீரத்தில செயலின்னு சொல்லி நம்முடைய எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும்னு சொல்லி அந்த வண்டிகள்லாம் எப்படி மொய்க்குதுங்கன்ற அந்த விளக்கம்லாம் அழகா ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்கம்மா. முதல்ல 167வது பாடல்ல அந்த தில்லை பகுதியில திருவீதியை வணங்கி நேத்து அம்மா கூட சொன்னாங்க. எப்படின்னா ஒரு நாயன்மார்கள் ஒரு அடியார் பெருமக்கள் வராங்கன்னா எப்படி வரவேற்கணும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அப்பர் சுவாமிகள் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சாங்க அடியார்லாம் அவரை புடிசோட எப்படி வரவேற்றாங்கன்னு நம்ம அம்மா வந்து நேத்து அருமையான விளக்கம் கொடுத்திருந்தாங்க சாருமதி அம்மா. அந்த மாதிரி அவருடைய எவ்வளவு துன்பம்லாம் பட்டாரு, அப்படி துன்பம்லாம் நீங்க அவர் இறைவன் திருவள்ளுவர் எப்படி பெற்றுக்காரு, திருநாவுக்கரசு பெருமான்ட்டு அவர் வரக்குள்ள எவ்வளவு அடியார்லாம் எப்படி எல்லாம் வரவேற்கிறாங்கன்றத நம்ம சாருமதி அம்மா நேத்து அருமையா நேத்து பேசினாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்களும் அந்த மாதிரி இந்த ஒரு அழகான விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஒவ்வொரு கோயிலையும் பெருமான் வரக்குள்ள அந்த அடியார் பெருமக்களை எப்படி வரவேற்கிறாங்கன்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. இந்த தளத்துல திருத்தலையில வணங்கி வந்து உள்ளே போகும்போது பொன்னம்பலத்துல அந்த தூக்கிய திருவடியே அது எப்படி தூக்கி திருவடினா வாழும் உலகம் வாழும் பொருட்டு அந்த மறையொழுத்தே வளைகின்ற அந்த பதில வணங்குகின்ற அந்த சிவபெருமான சுந்தரர் வந்து அந்த வணங்குறாரு. அந்த தில்லையில வராருன்றத ரொம்ப அழகா அந்த பாட்டுல ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. பார்வளர மறைவளருக்கும் பதியாதி நீர் படிந்துரைவார், அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. நீங்க அந்த சொல்ல அதுல வார்த்தையோட அர்த்தம்லாம் நாங்க அழகா புரிஞ்சு எழுதி வச்சிருக்கோம், நல்லா இருந்தது. அடுத்ததாக திருத்தணி நகருக்கு போறாரு. திருத்தணி நகருக்கு போயிட்டு அந்த சிவகொழுந்தீஸ்வரர் வணங்கக்குள்ள அந்த கும்பேஷன் நடந்துதான் இருக்குன்னு கேள்விப்பட்ட, முடிஞ்சிருச்சுங்களாமா அப்படின்னா அந்த தலத்தை பத்தி ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. இந்த சிவகொழுந்தீஸ்வரர் பணிந்துதான் அப்புறம் இறைவனை வணங்கி சென்று அந்த ஆனந்த கூத்தரான இறைவனை எப்படி விரும்பி தொழணும், அது அப்படியே அந்த அழகா அந்த விரும்பி தொடர்றதுலாம் அழகா எடுத்து மிக அழகா கொடுத்தீங்க. அந்த பொருத்தமுடைய தொண்டர்கள்லாம் திருநாவலூர்ல இருக்கிற அடியார்கள்லாம் அன்பினால் அங்கு போய் தொழுதுனாங்க அப்படின்னு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது எப்படி போகணும்னா உடம்புக்கு விளக்கம் சொன்னீங்க. உடம்பு வந்து நோய்க்கு இடமா இருக்குது, ஆனா பிறப்பு ஏற்ப நம்ம நீங்க வேண்டும்ன்றத அந்த பாடல் மூலியமா நீங்க எனக்கு விளக்கம் எடுத்து திருத்தணி நகர்ல பாடல்ல வந்து அழகா ஒரு முக்கியமான ஒரு பாடலை மட்டும் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. இறைவனை சென்றடைய மனமே எப்படி வணங்க வேண்டும்ன்றதையும் அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதாவது நம்மளுடைய உடம்பு சித்தம் சிவமாக்கி என்னையாண்டன்ற மாதிரி சித்தம் குற்றம் இல்லாம ஆக்கணும் நம்ம பெருமான். அது மாதிரி நம்ம சித்தம் வந்து குளிர்ந்து அந்த பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்றத எடுத்து சேக்கிழ பெருமான் கொடுக்குற பாடல வந்து நீங்க வந்து எங்களுக்கு அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அப்புறம் திருவிழா செய்கின்ற என கேட்டு அங்க மக்கள்லாம் மறுபடியும் அலங்கரித்து அவர்களை வரவேற்கிறாங்க. ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. இங்கேயும் பாருங்களேன் பெருமானுடைய சிறப்பு, வீரதீர செய்த ஞானியின் தோலை உறுத்தி பொறுத்து கொன்ற அந்த விளக்கமும் நீங்க அப்படியே அழகா எடுத்து திருநாவலூர் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறையும் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்ததாக அந்த அரகர அப்பா அருமையான ஒரு விளக்கம். அந்த அரகர விளக்கத்துக்கு வந்து நீ சேக்கிழா பெருமான் அந்த பாடல கொடுத்த வரியும் மட்டும் இல்லாம திருமந்திரத்துல பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்திருக்கீங்க. திருமந்திரத்துல அரகர என்னன்னா
அந்த 4 வரைக்கும் அருமையான ஒரு விளக்கம் அந்த அரகர எப்படின்னு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து தானேன முன்படைத்தான் அந்த பாடலையும் அரன்ற வார்த்தை வருது. ஆனா அது இவ்வளவு நாள் அது கவனிச்சது இல்ல. ஆனா நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை தேடி கண்டுபிடிக்கிறேன், ஓடி போய் அந்த புக் எடுத்து அந்த பாடலை கண்டுபிடிச்ச அந்த மாதிரி அவர் போக்குல இந்த ஹரஹர அந்த ஒடியானது சொல்லிக்கிட்டே போறாருன்றத சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் திருஞான சமுதர் பெருமான் அந்த காட்சி பாடி ஒழிக்கக்குள்ள அந்த மூவுலகமும் ஒழிக்கின்றது இருந்தீங்க இல்லையா? அவங்க சேர்ந்திருக்கிற அவங்க சுத்தி இருக்கிற அடியார்கள்லாம் அந்த ஹரஹரன்ற நாமம் எல்லா 7 உலகம் பூ உலகம் மூவுலகம் ஒழிக்கின்றது என்றது அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் வந்து இந்த பாடல்ல வந்து அரகர என்ற உண்டான ஓசை என்னென்ன நமக்கெல்லாம் நன்மை எல்லாம் கொடுக்கும், அந்த அரகர என்ற நாமம் வந்து எவ்வளவு சிறப்புன்றத சேக்கிழார் பெருமான் இந்த பாடல் மூலம் நமக்கு உணர்த்திருக்கிறாருன்றது 3 பாடல் 3 உதாரணமா எடுத்து கொடுத்திருக்கீங்கம்மா. அப்புறம் நலம் பெறும் அந்த தளத்துக்கு போயிட்டு அடுத்ததாக நன்மை பெருகும் மேல அந்த என்னது கங்கை நீர் தங்கு இடமான அந்த சடைமுடிய இறைவன் அங்கேயும் அவருடைய சிறப்பை தான் சொல்றீங்க. அவர் திருவடியை வணங்கணும் அப்படின்ட்டு அப்புறம் பெருமாட்டங்க விடை பெற்றுதான் போறாரு. ஒவ்வொரு திருத்தலையும் போக்குள்ளையும் வணங்குறாரு. விடை பெற்று அந்த பெருமானை வணங்கி அதுக்கப்புறம் மற்ற தலங்கள் எல்லாம் சென்று வருகிறாருன்றத அடுத்த விளக்கம் சொன்னீங்க. அப்புறம் தண்டகமான் திருநாட்டு அப்படின்னா தொண்டை பழமையான நாடு. இது வரைக்கும் தொண்டை நாட்டுக்கு வர நடுநாட்டு தடந்து தொண்டை நாட்டுக்கு வராருன்றதுனால அந்த தொண்டை நாடு அப்படின்ற சிறப்பு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாத தனி விளையார் மகிழ்விடங்கள் அப்படின்றது அந்த பாடல் மூலியமா ரொம்ப மகிழ்கின்ற, அதாவது ரொம்ப சிறப்பு. பெருமான் வீட்டுக்கு தலங்கள் எல்லாமே மகிழ்கின்ற தலங்கள் தான் தனி விடையார் மகிழ்விடங்கள். அந்த மாதிரி விளக்கம் கொடுத்து அங்கங்க தொண்டர்களை எதிர் வந்து அழைத்து செல்ல அங்க பேர் வணங்கி வண்ணமே போயிட்டு இருக்காரு. அப்ப தீய நீருடைய ஆறுகள் அங்க எப்படி இருக்கும், தொண்டை நாட்டுடைய சிறப்பை சொன்னீங்க. தூய நீருடைய ஆறு அங்க வண்டுகள்லாம் எப்படி இருக்கு, வண்டுக்கு என்ன அழகு விளக்கம். அந்த வண்டுடைய ரீங்கார சத்தை கேட்டு மற்ற வண்டுகள்லாம் வந்துருன்ற மாதிரி இந்த பூ மலர்ந்த மலருக்கெல்லாம் விளக்கம் ரொம்ப அருமையா கொடுத்தேன். மலர்கள்லாம் அந்த நிலை அந்த ஊரை பத்தி சிறப்பா சொல்லிட்டு 8 திக்கில் உள்ளவர்கள்லாம் துதித்து பாராட்டு விதமாக அங்க மாதிரி 8 திக்கில் இருக்கிற பெருமான அங்க எல்லாம் பாராட்டி துதித்து குண்டத்தை அடைகிறார்ன்றத 172வது பாடல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. அடுத்ததாக இந்த தேனார்ந்த மலருடைய அந்த தேன் நிறைந்த மலருடைய அந்த பாடல்ல எப்பயுமே ஒரு திருஞான சமுதர் பெருமானுடைய பாடல் தான் நம்ம எல்லாம் இயற்கை வளத்தை அதிகமா சொல்வாரு. இங்க சேக்கிழார் பெருமானும் உணர்ந்து சொல்றாரு. அந்த மாதிரி மலர்ச்சோலை நிறைந்த அந்த பதிகத்தை திருக்கழுக்குன்றத்துல அங்க அடியார்கள்லாம் எப்படி இருக்காங்க, குறையாத அதாவது குறைவுபடாத அடியார்கள். நீங்க குறைவுபடாத அடியார்னா குறையாத அன்பு, அந்த மாதிரி அன்புடைய அடியார்கள்லாம் வந்து அவருடைய சேர்ந்து அந்த வெண்மையான பிறைச்சந்தனைக்கு ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த வெண்மையான பிறைச்சந்தனை அதாவது திருக்கழுக்குன்றம் தலத்துல மேல அந்த ஒளியானது எப்படி பெருமான் அங்க வீற்றிருக்கிறான்றத ஓமையோட எடுத்து அந்த மலர்களுக்கும் அந்த வெண்மையா இருக்கக்கூடிய அந்த பிறைச்சந்திரனுக்கும் ஒப்பிட்டு அழகா அந்த திருப்பதி அந்த ஊரை பத்தி ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துங்க. அந்த சிவபெருமானை தொழுது நிலத்துல விழுந்து வணங்கி அந்த மாதிரி எப்படி வணங்கணும்ன்ற அதெல்லாம் எடுத்து சொல்லி பல வயசையோட பதிங்கெல்லாம் பாடினாருன்ட்டு அந்த 173வது பாடல்ல. அப்புறம் இந்த அந்த பாட்டுக்கு அழகா அந்த பாடலுடைய சிறப்பு 2 பாடலுக்கும் கொஞ்சம் மேலோட்டமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அருமையா இருந்தது திருக்கொண்டு பதிகத்தினுடைய பாடல். அடுத்த 174வது பதிவுல அப்படியே பதிகம் பாடி அங்கேயே கொஞ்ச நாள் எப்பயுமே நாயன்மார்லாம் அங்க தங்கிதான் நம்ம கோயில பாத்தீங்கன்னா பின்பக்கம்னா நம்ம நிறைய கோயிலுடைய மூர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கும். அவங்கவுங்க வழிபாடு பண்ணி இப்ப இந்த முனிவர் வழிபட்டாரு இந்த மாதிரி முனிவர் வழிபட்டு அவங்க பேரு இருக்கும். அது சில கோயில் எல்லாம் பேருக்கு சில கோயிலாம் இருக்குன்னா அப்புறம் நினைச்சுவாங்க ஏன் இவங்க எல்லாம் வந்து கொஞ்ச நாள் தங்கி வழிபாடு பண்ணாங்களா அப்படின்னு நினைச்சு பார்ப்பேன். அப்ப நீங்க சொல்ற அந்த மாதிரி கருத்து பல காலம் அங்க தங்கி இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சிவபெருமானை நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் பல காலம் அங்க இருந்துதான் அப்புறம் சில நாள் தங்கியிருந்தா அப்புறம் அவர்கிட்ட விடை பெற்று கொண்டுதான் அடுத்த தளத்துக்கு வராரு. அடுத்து திருக்கச்சூரை அடைந்து அந்த திருக்கச்சூர் ரொம்ப அருமையான கோயில், ஆலக்கோயில்ன்றது விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த மெய் அன்பினால உருகி அங்க வழிபாடு செய்தாருன்றத அந்த தலத்தினுடைய திருக்கச்சூருடைய சிறப்பை பத்தி சொன்னாரு. ஆனா அங்க அவருக்கு திரு அமுது செய்ய நேரம் ஆகி விட்டதுனால கொண்டு வந்த திரு அமுதுக்கு சமைத்தர பரிவாரங்கள் சேராதனால இந்த திருமுனைப்பாடி நாட்டு தலைவர் சுந்தரம் மிக பசியால இருக்கிறாரு அப்படின்றத நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்திருக்கீங்கம்மா. இது வரைக்கும் சிறப்பான ஒரு கருத்தை இந்த பாடல் மூலியமா அடியேன் உணர்ந்த ரொம்ப அருமையான கருத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அங்கங்க
அந்த வர்ணனை நீங்க அங்க இருக்குதோ இல்லையோ அந்த வர்ணனை எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய தொண்டு சிறந்து விளங்கணும்னு மேலும் மேலும் நிறைய கருத்து உங்கள் மூலியமா நாங்க அறிந்து கொள்ளணுமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உங்க திருவடி தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்கிறீங்கம்மா. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு எல்லா அடியார்களுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால அடியார்கள்லாம் இருந்து உங்களுடைய பதிவை கேட்கணும், நாங்களும் கேட்கணும். நீங்க என்ன உணர்ந்தீங்கன்றத மூலியமா நீங்க சொல்லுங்க. சிவாய நம. வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்றடியார்கள்லாம் உங்களுடைய கருத்தை சொல்லலாங்கம்மா. சிவாய நம. யாராவது விருப்பம் இருந்தா பேசலாம்.